அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வரி ஆலோசக சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மாதமும் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் இலவச வலைதள கருத்தரங்குகளை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த கருத்தரங்கில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் ஜிஎஸ்டிபி. ஜிஎஸ்டிபிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் அந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் அனைவரும் இந்த கம்ப்யூட்டரில் அனைத்து வேலைகளையும் செய்து வருகிறோம். அந்த வகையில் இந்த கம்ப்யூட்டரில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்களை நாம் தெளிவாக அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். அதாவது ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் சிறப்பானது. அந்த ஸ்மார்ட் ஒர்க்கு நமது வேலை பளுவை மிக அதிகமாக குறைக்கிறது. அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை பற்றி நம்முடைய இன்றைய பேச்சாளர் திரு டேரி சேகர் அவர்கள் இங்கு வந்துள்ளார்கள். வரி ஆலோசக சங்கத்தின் அழைப்பை ஏற்று தங்களுடைய கடுமையான பணி சூழலுக்கு இடையில நம்மளுடைய இங்கு வந்திருக்க அவரை வரி ஆலோசக சங்கத்தின் சார்பாக உங்கள் சார்பிலும் அவரை வருக வருக என்று இந்த வலைதள கருத்தரங்கிற்கு வரவேற்கின்றேன். இவரை பற்றி, இந்த பேச்சாளர் பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும். புகழ்பெற்ற பேச்சாளர். நம்முடைய வரி ஆலோசகர் சங்கத்தில் பல முறை இவர் இந்த வெபினாரில் நடத்தி கொடுத்திருக்கிறார். அவரை பற்றி நீங்க அதிகமாக தெரிஞ்சிருக்குன்னா யூடியூப்ல நிறைய போய் பார்க்கலாம். அவருடைய எண்ணற்ற வீடியோக்களை இருக்குது, அவர் அப்லோட் செய்திருக்கிறது. இவர் இந்த டேலி உலகின் சக்கரவர்த்தி அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாதிரி மிகச்சிறந்த எண்ணற்ற டேலி டிடிஎல் ஃபைல்களில் நம்மளுடைய வேலை பளுவை குறைக்கக்கூடிய அந்த டிடிஎல் ஃபைல்களை நிறைய அப்லோட் செய்திருக்கிறாரு. இந்த வலைதள கருத்தரங்கத்திற்கு செல்வதற்கு முன் உங்களிடம் ஒரு வேண்டுகோள். உங்களுடைய ஆடியோ மற்றும் வீடியோவை மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வலைதள அந்த வெபினார் நடக்கும்போது அதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அந்த வெபினார் முடிவில் கேள்வி பதில் நேரம் இருக்கும். அந்த பதிலில் உங்களுடைய கேள்விகளுக்கு ஸ்பீக்கர் பதிலளிப்பார். உங்களுடைய கேள்விகளை சேட் பாக்ஸில் போடுங்க. அப்புறம் ப்ரெசன்டேஷன் பட்டன் ஒன்று இருக்கும், அது தயவு செய்து கிளிக் பண்ணாதீங்க. இப்பொழுது நமது வரி ஆலோசக சங்கத்தின் தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜெயக்குமார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். போன வாரம் வேற ஒரு டாபிக்ல நம்ம வினோத் கோத்தடி அவர்கள் ஒரு கிளாஸ் எடுத்துட்டார். நம்ம டேலி எப்படி என்டர் பண்ணணும், என்ன மாதிரி நம்ம அக்கௌண்டிங் மெத்தட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி கொடுத்தாரு. இந்த வாரம் நம்ம டேலி ஜாம்பவான் சொல்லலாம். நிறைய பேர் டேலி யூஸ் பண்ணவங்க இது தெரியாம இருக்க சான்ஸே கிடையாது. அது எக்ஸ்பெஷலி இந்த ஷார்ட்கட்ஸ் டிடிஎல் கிரியேட் பண்றதுல இவருக்கு மிஞ்சி எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் பண்றாங்க. பட் இந்த அளவுக்கு இவரோட இது எல்லாமே சிம்பிளி நல்லா இருக்கும். நிறைய பேர் பண்றாங்க, பெய்ட் வெர்ஷன்ல பண்றாங்க. ஆனா நிறைய சார் சேகர் நிறைய ஃப்ரீ வெர்ஷன் நிறைய பண்ணியிருக்காரு. அவரே உங்களுக்கு நம்ம மீட்டிங்ல சொல்லுவாரு. அவரு நமக்கு நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காரு. நம்ம வரி ஆலோசகர் சங்க வெபினாருக்கு அவருடைய சேவை அளவுக்கு தெரியுது. இது போல நம்ம
சார் இப்போ ஜெயக்குமார் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஆனா ஹார்ட் ஒர்க் பண்றவங்க ஒர்க் பண்ணலாம் சொல்ல முடியாது. பட் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றவங்க ஹார்ட் ஒர்க் பண்றவங்க விட நல்லா கெயின் பண்றாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு ஒர்க்கை வந்து 2 நாள் பண்றதுக்கும் அதை வந்து டூல்லாம் யூஸ் பண்ணி 2 நிமிஷம் 10 நிமிஷத்துல முடிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க 2 days ஒரே ஒர்க் பண்றதுக்கு நீங்க டூல்ல யூஸ் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் பெய்டாகவும் இருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து 10-15 ஒர்க்ஸ் நீங்க பண்ணலாம் அந்த 2 days. ஸோ அது போல நீங்க வந்து ப்ராடா திங்க் பண்ணி நீங்க போங்க. நிறைய இருக்கு டூல்ஸ். நாட் ஒன்லி டிடிஎல் ஃபைல், ஆப்ஸ் இருக்கு. வாட்ஸ்அப்ல செக் பண்ணி பாருங்க, கூகுள்ல செக் பண்ணி பாருங்க, யூடியூப்ல நிறைய இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வந்து எனக்கு சேகர் சார் வந்த பிறகு நிறைய வாட்டி கத்துருக்கேன். நானே ஏற்கனவே டேலி யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ஸ் டாஸ் வெர்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 4.5 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நிறைய பண்ணிருக்கேன். ஆனால் சார் வந்த பிறகு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்ச பிறகு அவர் நிறைய சொல்ற டிப்ஸும் ட்ரிக்ஸும் அவ்வளவு சூப்பரா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றது ரொம்ப சிம்பிளா பட்டு போயிட்டாரு. அதே போல நிறைய வந்து ஆப் சொல்லி கொடுத்துருக்காரு. அதே போல வந்து டேலி சாரி அந்த ப்ரௌசரோட எக்ஸ்டென்ஷன்ஸ் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து டேலி சேகர் சாரை கூப்பிட்றேன். நம்ம மீட்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே வந்து அதை வந்து யூஸ் பண்ணி நல்லா வந்து உங்களோட ஃபீல்டு ப்ரொஃபஷனலை யூஸ் பண்ணி நல்லா வளரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். வெல்கம் சேகர் சார். சார் வணக்கம் சார். குட் ஈவினிங் டு ஆல் சார். குட் ஈவினிங். வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்குங்களா சார்? கேட்டாங்க சார். ஓகே சார். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் நீங்க மைக்கும் வீடியோவும் மியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ பண்ணினா உங்களுக்கு பேண்ட்வித் அதிகமாக கிடைக்கும், வாய்ஸ் பிரேக் ஆகாது. அதே போல மொபைல்ல யூஸ் பண்றவங்க எல்லாமே தெரியாம தான் பண்றாங்க. அந்த பிரசன்டேஷன் பட்டன் டச் பண்ணாம பாத்துங்க. ஏன்னா பிரசன்ட் பண்ணும்போது மீட்டிங் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதுக்காக உங்களுக்கு வேண்டுகோள். சரிங்களா சார்? நீங்க ஆரம்பிச்சிடலாம் சார். சேகர் சார். தேங்க்யூ. எஸ் சார். சார் குட் ஈவினிங் டு ஆல். ஃபர்ஸ்ட் இந்த வாய்ப்பை வழங்கின வரி ஆலோசகர் சங்கத்துக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் எய்மே. எல்லாத்தையும் ஒரு ஸ்மார்ட்டாக ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அப்டேட் ஆகிட்டு, நாலேஜ் அப்டேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒர்க்கோட ஸ்டைல் வந்து நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கு. அதுதான் உண்மை. ஸோ அதனால ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது எப்படி எந்த சோர்ஸில் எப்படி பண்ணுறது அப்படின்னா, தேடல் நிறைய இருந்ததுன்னா தான் அது வரும். ஸோ எல்லாருமே தேடிட்டு இன்னைக்கு கடைசியாக வந்து இந்த செஷன் முடிகிறப்ப வேற ஒரு சின்ன 5 மினிட்ஸ் வந்து அவுட் ஆஃப் சப்ஜெக்டை பற்றி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம ஒரு 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 கணிசமான ஒரு பேர் இருக்கிறாங்க. இத்தனை பேர் 30-40 பேர் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 10 பேர்த்துக்கு தான் தெரியும், 30 பேர்த்துக்கு தெரியாது. 30 பேர் இருந்ததுன்னா ஒரு 75% பேருக்கு தெரியாது. அந்த தெரியாது அப்படிங்கிறத வந்து ஒரு கடைசி 5 நிமிஷம் மட்டும் எனக்கு வாய்ப்பு சப்ஜெக்ட் இல்லை, இது சப்ஜெக்ட் விட்டு அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ன்றது கூட எடுத்துக்கலாம். பட் நம்ம ரிலேட்டட் டு அவர் ப்ரொஃபஷன் அதை பற்றி நான் ஒரு 5 நிமிஷம் முயற்சி பண்ணி சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிடிஎல் எடுக்கலாமா அப்படின்னு இருக்கும்போது நிறைய இடத்துல நிறைய விதமாக கிளைண்ட்டு அதாவது நம்ம ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், ஒரு கிளைண்ட் ஆஃபீஸில் கிளைண்ட்டோட டேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில இடத்துல டேட்டா அனுப்புகிறாங்க, நம்ம போடுறோம், நம்ம ஆல்டர் பண்ணுறோம், திருப்பி போடுறோம். அவங்க நம்ம போடுறதுக்கு முன்னாடி அவங்க 2 என்ட்ரி போட்டுறாங்க, டெலீட் பண்ணுறாங்க, ஆல்டர் பண்ணுறாங்க. இது எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு செஷன் பார்ப்போம். நான் ரொம்ப ஸ்லோவாக போகிறேன். இது ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலான விஷயன்றதுனால ஃபர்ஸ்ட் புரிதல் வேணும். என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் இன்னொன்று கூட சொல்லிடுறேன். ஜஸ்ட் ஏதாவது யாரோ ஃபோன் கால் வருது, யாரோ வந்திருக்கிறாங்க, திரும்பினீங்க அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட் விட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு மேலே வரவே முடியாது. நான் அது வேணா இந்த விஷயத்தில் நான் சொல்கிறது, மற்ற விஷயம் கூட ஓகே, யாராவது சொன்னாங்கன்னா கூட ஓகே. இப்போ நான் அந்த சிங்க்ரனைசேஷனை பற்றி தான் சொல்ல வரேன். இப்போ டேலி டேட்டா சிங்க்ரனைசேஷன் நமக்கும் கிளைண்ட்டிட்ட இருக்கிற இதுக்கும் எப்படி அப்படிங்கிறது ரொம்ப பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். இது கற்றுக்கிட்டோம்னா நிறைய இடங்கள்ல இது ரொம்ப யூஸாக இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக பிபிடி காமிச்சிட்டு இதை பண்ணுறது அப்படிங்கிறது ஓகே, பிபிடி காமிச்சிட்டு பண்ணுறேன். பட்
லைவா இருந்ததுன்னா தான் எனக்கு பரவாயில்ல அப்படின்றது எனக்கு தோணுது. பார்ப்போம், முயற்சி பண்றேன் சார். தேங்க்யூ சார். சரி, இப்போ ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? வருது சார். ஓகே ஃபைன். ஓகே ஃபைன் சார். ஸோ இது எல்லாமே நோட் பண்ணுறது இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இது நிறைய தடவை நான் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட எங்கள் சேலத்திலேயே நாங்கள் வந்து ஒரு 10 கிளாஸ் மேலே எடுத்துட்டேன். எகெயின் ப்ராப்ளம். சார் எந்த இடத்துல ஸ்டெப்பு, எந்த இடத்துல விடுறது, எந்த இடத்துல இதை பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ ப்ரைமில் வந்து இஆர்பிக்கும் ப்ரைமுக்கும் சில லைட் டிஃப்ரென்ஸு தான். பட் எல்லாருமே ப்ரைமுக்கு மாறல அப்படின்னா அவங்க பின்னாடி பஸ்ஸில் வராங்கன்னு அர்த்தம். நம்ம முன்னாடி பஸ்ஸில் போய் ஃப்ளைட்டில் போக போகிறோன்றது அர்த்தம். இதுதான் என்னோட வியூ. ப்ரைம் வந்து அதாவது சில எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, சில இடத்துல 15 வருஷமாக டேலி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களால வர முடியல அப்படின்னா, வரல அப்படின்னா அவங்கள விட்டுட்டு நம்ம வேற பஸ்ஸில் ஏறி நம்ம பாட்டுக்கு ஊருக்கு கிளம்புற மாதிரி தான் இருக்கும். இது வந்து என்னோட வியூ. அதனால எல்லாருமே ப்ரைமுக்கு மாறிட்டாங்க அப்படின்னாங்கன்னா வேற விதத்துல போகலாம். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், இப்போ முன்னாடியே சொல்லிடுறேன். டேலி வந்து இன்னும் ஷார்ட் சர்க்கிள், அதாவது ஒரு 3 மாசமோ 4 மாசத்துல வெப்ல வராங்க. அமேசான் வெப் சர்வர்ல டைப் பண்ணிட்டாங்க. இனிமேட்டு வீட்ல இருந்துட்டு எல்லாருமே வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணலாம். எல்லாருமே இப்போ ஸ்டாஃப் லீவா, நீ அங்கேயே போட்டு என்ட்ரி போட்டுருமா, இல்லை அங்கேயே போட்டிருப்பா, மெயிலில் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி எல்லாமே போட்டிருப்பா. அப்படின்னா இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம கரண்ட் செலவு மிச்சம், எல்லாமே மிச்சம். அதே மாதிரி அவங்க வந்து இந்த டைமில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு லீவா சாயந்தரம் பண்ணலாம். ஸோ இது வெப் சர்வர்ன்றது வந்தது அப்படின்னா ப்ரைமில் தான் தெரியும். இன்றைக்கும் ப்ரைம் இஆர்பியிலே இருந்துட்டு திருப்பி மாறல அப்படின்னா சிரமம்தான். அவங்களுக்கு ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் வருத்தமாக தான் இருக்குது. ஏன் வரல அப்படிங்கிறது. யார் யார் இஆர்பியில் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த லெவலில் தாண்டும் போது பெரிய அகலக்கால வச்சு தாண்டுற மாதிரி இருக்கும். கீழே உழுவாதுன்றா சரி. அதனால் மேக்ஸிமம் வந்துருங்க இந்த பக்கம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன் தான். அதனால மாறுங்க அப்படிங்கிறது என்னோட இதாக எடுத்துக்கோங்க. ஓகே, கம் டு த பாயிண்ட். இப்போ சிங்க்ரனைசேஷன் இன் டேலி அப்படிங்கிறது எல்லா ஸ்க்ரீனும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நான் ஷேர் பண்ணி விட்றேன். யூ கேன் டேக் இட். பட் ஆனால் புரிதல் வேண்டும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கலாம். ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் அப்படிங்கிறது இருக்கலாம். அதாவது ஒரு கிளைண்ட்டுக்கு ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சுன்னு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆடிட்டர் ஆஃபீஸ், கிளைண்ட் ஆஃபீஸ்ன்றது இருக்கலாம். நான் வந்து ஒரு ஆடிட்டர் அப்படின்றது ஒரு 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 டேலியோட நேம் வந்து ஆடிட்டர் ஆஃபீஸ், இன்னொன்று கிளைண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற நேம் எதுக்காக சொல்கிறேன்னா, இது கிளைண்ட்டோட டேட்டா, இது ஆடிட்டரோட டேட்டா, இது ஹெட் ஆஃபீஸ், இது பிரான்ச் ஆஃபீஸ் அப்படிங்கிறது. ஸோ பிரான்ச் ஆஃபீஸ் அப்படின்னா கிளைண்ட்டோட டேட்டா, ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னா நம்மளோட டேட்டா அப்படிங்கிறது பேசிக்காக வச்சுக்கோங்க. இது இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கிளைண்ட் அப்படிங்கிறது வந்து வார்த்தையில் சிங்க்ரனைசேஷனில் வேற விதமாக நம்ம புரிஞ்சுக்குவோம். அந்த இடத்துல போய் ஒரு கிளைண்ட் அப்படின்னா எது கிளைண்ட் அப்படிங்கிறது தெரியணும். ஹெட் ஆஃபீஸ் கிளைண்ட்டா, பிரான்ச் ஆஃபீஸ் கிளைண்ட்டா அப்படிங்கிறது நான் சொல்றது. மேலில் வந்து ஹெட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு கணக்கு, நம்மகிட்ட ஒரு டேட்டா ஏபிசின்னு இருக்கு, அது ஹெட் ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. பிரான்ச் ஆஃபீஸ் அப்படிங்கிறது கிளைண்ட் கிட்ட இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. பிரான்ச் ஆஃபீஸ்ன்றது டேட்டாவோட கணக்கோட நேம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது உள்ளார சிங்க்ரனைசேஷன் உள்ளார ரூல்னு இருக்கு, சர்வர் ரூல், கிளைண்ட் ரூல் அப்படின்ட்டு. அதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆடிட்டர் ஆஃபீஸ், கிளைண்ட் ஆஃபீஸ் அப்படின்றது வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கேருந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். கிளைண்ட் கம்பெனி, சர்வர் கம்பெனினா என்ன அப்படின்றது பார்க்கும்பொழுது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது கிளைண்ட்டோட இடம்னு பதிவு வச்சுக்கோங்க. ஆடிட்டர் ஆஃபீஸ்னா நம்ம இடம்னு பதிவு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து உள்ளார லாங்குவேஜ், அதாவது சிங்க்ரனைசேஷனோட லாங்குவேஜ் எப்படி லாங்குவேஜ் அப்படின்னா, ஒரு சர்வர் கம்பெனி, கிளைண்ட் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா, கிளைண்ட் கம்பெனினா நம்ம கிளைண்ட்டு அப்படின்றது வச்சுக்கோங்க. சர்வர் கம்பெனினா சர்வர்னா ஆடிட்டர் ஆஃபீஸ். சர்வர் கம்பெனி அப்படிங்கிறது வந்து ஆடிட்டர் ஆஃபீஸில் இருக்கிற டேட்டான்னு வச்சுக்கோங்க. கிளைண்ட் கம்பெனி அப்படிங்கிறது கிளைண்ட்டிட்ட இருக்கிறதுன்றது வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 விதமாக இங்கே ஒரு டேட்டா இருக்குது, கிளைண்ட்டிட்ட ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா 3 விதமாக டேட்டாவை சிங்க்ரனைஸ் பண்ணலாம். இது எப்படி அப்படிங்கிறதுக்கு, இது உள்ளார போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். பட் இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏதோ ஒரு 2 யூஸ் பண்ணுவோம், 1 மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஐபிஆர் யூஆர்எல் பேஸ்டு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 192.168 ஐபி அட்ரஸ் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டாட்டிக்
ஸ்டாட்டிக் ஐபி மூலியமா நம்ம ஒரு ஸ்டாட்டிக் ஐபி வாங்கியிருந்தோம்னா அந்த ஐபி மூலியமா நம்ம இந்த டேட்டாவும் அந்த டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு நீங்கள் என்ட்ரி போட்டுக்கிட்டே இருக்கலாம். அங்கே இருக்கிற டேட்டாலாம் இங்கே வரும், இங்கே இருக்கிற டேட்டாலாம் அங்கே போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன், ஆன் டிமாண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, எப்பப்பெல்லாம் கிளைண்ட் தோணுதோ அப்பெல்லாம் அனுப்பலாம். சப்போஸ் இன்னைக்கு சாயந்தரம் போகும்போது டேலி ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டா எனக்கு அனுப்பிச்சி விட்டு போகிற மாதிரி. அதாவது மெயிலில் டேட்டாவை எடுத்து அனுப்புறது இல்லை, அதில் ஒரு 2 பட்டன் இருக்கும். சும்மா அப்படி இப்படின்னு 2 தடவை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் என்னென்ன என்ட்ரி போட்டிருக்கிறாரோ அதெல்லாம் எனக்கு வந்துடும். நான் என்னென்ன என்ட்ரி போட்டிருக்கிறேனோ அதே மாதிரி தான். நான் எப்போ அவருக்கு தேவையோ என்கிட்டருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2-வே கம்யூனிகேஷன், 2-வே சிங்க்ரனைசேஷன் அப்படிம்பாங்க. இன்னும் டெப்த்தாக வேணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இங்கே இருக்கிறேன், சேலத்தில் இருக்கிறேன், நான் ஒரு ஆடிட்டர் அப்படின்றது ஒரு ப்ராக்டிஷனரில் ஒரு டேட்டா வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிறீங்க, நீங்கள் அங்கே ஒரு டேட்டா இருக்கிறீங்க, கிளைண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறீங்க, இன்னைக்கு வந்து டேட்டாவில் என்ட்ரி போட்டு சிங்க் பண்ணுறீங்க. சிங்க் அப்படின்றது நான் லைவில் போகும்போது அது என்னன்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, இது எப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஈஸியாக இருக்கும் நமக்கு. பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆன் டிமாண்ட் அப்படிங்கும்போது நான் எப்பப்பெல்லாம் கேட்குறேனோ அப்போ நீங்கள் அனுப்பலாம். எனக்கு வாரம் சனிக்கிழமைனா அனுப்புங்க, திங்கக்கிழமை அனுப்புங்கன்னா அவர் அந்த சிங்க்ரனைசேஷன் பட்டனை அழுத்தும் போது அங்கே இருக்கிற டேட்டா அந்த செகண்டில் இருக்கிற டேட்டாலாம் எனக்கு வரும். இதுதான் வந்து அங்கேருந்து எனக்கு வந்து சேரும். இது வந்து ஆன் டிமாண்ட் அப்படிம்பாங்க. ஆன்லைன் அப்படின்னா என்னோட டேட்டா ஆன்லேயே இருக்கும், அவரோட டேட்டாவும் ஆன்லேயே இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. ஆன்லைன் அப்படிங்கிறது வந்து நான் வந்து போய் எடுக்கணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆன் டிமாண்டில் என்ன பண்ணுவீங்க, ஒரு சனிக்கிழமை சாயந்தரம் ஒரு சிங்க்ரனைசேஷன் பண்ணுவீங்க. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எப்போ தேவையோ அப்போ போய் நான் எடுத்துப்பேன். அதாவது இந்த வெப் கிளவுட் பேஸ்டில் Tally.net ஃபீச்சர்ஸில் அதாவது .net அப்படிங்கிற ஒரு இதில் ஸ்டோர் ஆகும், உங்களோட டேட்டாலாம் ஸ்டோர் ஆகும். சென்னையிலேருந்து சேல்ஸ் அடிக்கிறது அத்தனையும் போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும் டேலியோட சர்வரில். அதை நான் எடுக்கணும்னா எனக்கு எப்போ தோணுதோ அப்போ போய் டிமாண்டில் நான் எடுத்துப்பேன். அந்த மாதிரி இது வந்து ஆன் டிமாண்ட் அப்படிம்பாங்க. ஆன்லைன்னா நீங்கள் அங்கே அடிக்கடிக்கு இங்கே வந்து உட்கார்றதுன்றது அர்த்தம் இல்லை. என்னது எப்பயுமே லிங்க் ஆகிருக்கும், டேலி டேட்டா வந்து லிங்க் ஆகிருக்கும். நீங்கள் எப்பப்பெல்லாம் அனுப்புறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக என் டேட்டாக்குள்ளாரே வந்து உட்காந்துக்கும். இது வந்து செகண்ட் மெத்தட். ஸோ நம்ம செகண்ட் மெத்தடு கூட தேவையில்லை. எப்படின்றது அதாவது ஆன் டிமாண்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம், ஆன்லைனை நம்ம பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா எப்பயுமே ஆடிட் டிராவல்ஸில் நைட் 10 மணிக்கு சேல்ஸ் பில்லை போட்டு அனுப்பிச்சாங்கன்னா, சென்னையிலேருந்து ஒரு கிளைண்ட் ஆஃபீஸ்லேருந்து அனுப்பிச்சாங்கன்னா நம்ம 10 மணிக்கு அந்த டேட்டா ஆனில் இருக்குமா? இருக்காது. அதனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து எது முக்கியமாக ஈஸியாக இருக்குதோ அதை எடுத்துக்கலாம். ஸோ ஆன் டிமாண்ட் அப்படிங்கிறது நம்ம எடுத்து பார்ப்போம். இது நம்ம தேவையில்லை. இது ஐபி இதுனா ஸ்டாட்டிக் ஐபி மூலிமா பார்க்கறது. ஆன் டிமாண்ட் வந்து பார்ப்போம். ஆன்லைன்ன்றது இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்லை, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இல்லை. இன்னொரு டைம் இருக்கும்போது அது ஆன்லைன்றது தேவைப்பட்டால் அது பார்க்கலாம். அது நீங்களே டிமாண்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆன்லைன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹெட் ஆஃபீஸ் அப்படின்றது ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறேன். அது வந்து இங்கே, பிரான்ச் ஆஃபீஸ் அப்படிங்கிறது சென்னை அப்படிங்கிறது பதிவு வச்சுக்கோங்க. ஓகே, இது உள்ள முக்கியமானது என்னன்னா ரூல்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்த ரூல்ஸ் அப்படின்னா அவங்க என்ன சொல்லணும், நம்ம என்ன கேட்கணும், நம்ம என்ன சொல்லணும், அவங்க என்ன கேட்கணும், அவங்க சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணணும், நான் சொல்றதை அவங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில ரூல் கிரியேட் பண்ணணும். இதுல வந்து 2 விதமான ரூல் இருக்கு, கிளைண்ட் ரூல், சர்வர் ரூல் அப்படின்றது இருக்கு. கிளைண்ட்னா யாரு அப்படின்றது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சென்னையில் இருக்கிற நீங்க கிளைண்ட். சர்வர் ரூல் அப்படிங்கிறது நான் ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் இருக்கிற சர்வர் ரூல். என்னோட டேட்டா வந்து அப்படின்னா சர்வர் ரூலில் தான் ஆக்டிவேட் ஆகும். உங்களோட ரூல் வந்து கிளைண்ட் ரூலில் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நீங்கள் என்னென்ன ரூல் சொல்கிறீங்களோ, இப்படி பண்ணு, அதை பண்ணு, சேல்ஸ் மட்டும் அனுப்புகிறேன், பர்ச்சேஸ் மட்டும் அனுப்புகிறேன்றது நீங்கள் ஒரு ரூல் கிரியேட் பண்ணுறீங்கன்னு ஒரு ரூல் சொல்கிறீங்க. டேலிக்கு ஒரு ரூல்ஸ் போடுறீங்க, ஒரு வரைமுறை வைக்கிறீங்க. இதில் வந்து வெறும் பேங்க் என்ட்ரி, இது சேல்ஸ் என்ட்ரி மட்டும்தான் போகணும் அப்படிங்கிறது அது ஒரு ரூல், கிளைண்ட்டோட ரூல். சர்வர் ரூல் என்ன அப்படிங்கிறது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த ரூலை வந்து நான் அக்செப்ட் பண்ணணும். ஸோ கிளைண்ட் வந்து ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு, அதை நான் அக்செப்ட் பண்ணணும். ஓகே, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டேன்னா என்னோட டேட்டாவும் உங்களோட டேட்டாவும், அதாவது சென்னையில் இருக்கிற கிளைண்ட் டேட்டாவும் ரெண்டுமே லிங்க் ஆகும். உடனே அங்கே இருக்கிற ஃப்ளோ எல்லாம் அப்படியே டேட்டாவை தூக்கிட்டு வந்து இங்கெல்லாம் போட்டுறாது. ஒன்று சொல்லணும்னா அது என்னன்னு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி 1-to-1 பேசிஸில்
வரிசையா சீக்வன்ஸ் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் பண்ணணும், இது செகண்ட் பண்ணணும், இது தேர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. ஸோ இதில் கிளைண்ட் ரூல் சர்வர் ரூல் அப்படிங்கிறது மஸ்ட்டு. அதையும் நம்ம எப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேலி உள்ளார லைவாக பார்க்கலாம். சைமல்டேனியஸாக வந்து இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு அதையும் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸ் மாஸ்டர்னு கொடுத்துருக்குறேன். பிரான்ச் ஆஃபீஸ் மாஸ்டர். ஓகே, இப்போ நான் வந்து பிரான்ச் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி என்ன பண்ணலாம், எப்படி டேட்டாவை மாற்றுறது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஸ்க்ரீன் தெரியல அப்படின்னா உடனே என்னை ஸ்டாப் பண்ணுங்க, நான் நிறுத்திடுறேன். நிறுத்திட்டு அது ஏதாவது சரி பண்ணணுமோ பண்ணலாம். ஏன்னா ஆல்ட் டேப் போடும்போது சில டைம் ட்ரபிள் ஆயிரும், அதனால சொல்கிறேன். ஓகே சார். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா பிரான்ச் ஆஃபீஸ் அப்படின்றது இங்கே சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் அப்படின்றது கிரியேட் பண்ணுறேன். ஸோ 1/4/2021 அப்படின்றது கிரியேட் பண்ணுறேன். ஓகே, பிரான்ச் ஆஃபீஸ் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஏன்னா நோட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பை தவறுனீங்க, இப்போ டக்குன்னு இப்போ நான் சொல்கிற இடத்துல இந்த இடத்துல எஸ் போடணும். இதை மட்டும் தெரியலன்னா எதுவுமே ரூலும் வராது, டேட்டாவும் வராது, எதுவும் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆக்டிவேட் ரூல்ஸ், இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் பிரான்ச் அப்படின்றது இருக்குது. செகண்ட், ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். அதாவது இது உள்ளார இருந்ததுன்னா இது ஒரு .NET ஐடியாவது கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்டர் பண்ணிவிட்டு சாரி உள்ளார கிரியேட் பண்ணதுக்கப்புறம் செக்யூரிட்டியில் இங்கே எஸ் கொடுக்கலாம். எஸ் கொடுத்துட்டு நான் சும்மா ஏ அப்படின்றது கொடுக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து நான் ஜஸ்ட் வந்து வேறு எதுவுமே தெரியல, அதாவது ஆடிட் ஃபியூச்சர்ஸ் அது இதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். ஜஸ்ட் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகே, வேறு எதுவுமே பண்ணல. நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து F11ல் இந்த இடத்துல எனேபிள் .NET சர்வீஸ்ன்றது எனேபிள் கொடுத்துட்றோம். செகண்ட் ஸ்டெப் வந்து இது கிரியேட் பண்ணும்போது ஒரு கம்பெனியில் யூசர் நேம் பாஸ்வேர்டுன்றது கொடுத்துட்றோம். தேர்ட் ஸ்டெப் வந்து கனெக்ட்னு கொடுக்குறோம். ஸோ கனெக்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே சீனு வந்துடும். அப்படின்னா நம்ம டேட்டா வந்து .NET சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கு. .NET சர்வர்னா என்ன அப்படின்னா டேலிக்காரங்க நமக்காகவே ஒரு .NET சர்வர் வச்சிருக்கிறாங்க. இந்த எல்லாத்துக்கும் இன்னொரு பயம் வந்துடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற டேட்டாலாம் அங்கே போய் என்ன ஆக போகுதோ தெரியலையே. இங்கே இருக்கிற டேட்டாலாம் போச்சுன்னா தப்பாக கணக்கு, ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ தப்பான ஒரு சேல்ஸ் பில் இருந்து என்ட்ரி போட்டோம்னா அது போய் வேற யாருக்கோ போயிருமோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் எதுவுமே வேண்டாம். அவங்க வந்து ஒரு பிரிட்ஜிங் மாதிரி தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்களே தவிர அங்கே போய் ஸ்டோர் பண்ணி காப்பி பேஸ்ட்லாம் அடிக்க மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டப்பால ட்ரே மாதிரி, அதாவது தபால்கார மாதிரி இங்கே இருக்கிறத வாங்கிட்டு கொண்டு போய் அங்கே கொடுத்துருவாங்க, அவங்க கையில் ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி இது வந்து XML ஃபார்மேட்லேயோ இல்லை இந்த ஃபார்மேட்லேயோ அவங்க வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க நம்ம பிரான்ச் ஆஃபீஸில் இருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு. ஸோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, யார் பண்ணி வைக்கிறா அப்படின்னா இந்த மாதிரி பண்ணோம்னா டேலி கம்பெனியே நமக்கு பண்ணி தராங்க அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து பிரான்ச் அப்படின்றது இங்கே கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, நான் என்ன ஹெட் ஆஃபீஸ்க்குலாம் போகல இதில். ஸோ இதில் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து ரெடி ஃபார் இது அப்படின்ட்டு. ஓகே, நம்ம இதில் ரூல் கூட கிரியேட் பண்ணிடலாம். இப்போ ரூல் கிரியேட் பண்ணுறோம் எப்படின்னா நான் இதில் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இந்த ரூல் அப்படின்றது ஓகே, இந்த இடத்துல வந்து ரூல் கிரியேஷன் பிரான்ச் ஆஃபீஸில் ரூல் அப்படின்றது இருக்குது. இதை தான் நான் வந்து இப்போ கிரியேட் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் 4 டேபிள் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டேபிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டேபிள். அது எங்கே கிரியேட் பண்ணணும்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் உள்ளார ரூல் அப்படின்னு இருக்கு, இதில் கிரியேட் அப்படின்றது இருக்கு. இது ரூலுக்கு ஏதாவது ஒரு பேர் தரணும். நான் வந்து இங்கே பேர் அங்கே அந்த அந்த இதுக்கும் கம்பேர் பண்ண வேண்டாம். இங்கே மாஸ்டர் ரூல் கிளைண்ட் அப்படிங்கிறது ஒரு டெமோக்காக நான் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், டேலியில் மாஸ்டர் ரூல் அதே மாதிரி கூட பண்ணிக்கலாம். கிளைண்ட் அப்படின்றது இது என்னன்னா, கிளைண்ட் வந்து ஏதோ ஒரு கமாண்ட் கொடுக்க போறாரு, அது வந்து சேலத்தில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸில் ஓகே பண்ணணும் அப்படின்றது. நான் சொல்வதெல்லாம் என்னென்ன செய்யணும் அப்படின்றது நான் சொல்கிறேன், அதை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது அர்த்தம்னு வச்சுக்கலாமே.
ஸோ இங்க வந்து 2 விதமான சொல்றது ரூல் வந்து 2 விதமா இருக்கு. ஒண்ணு மாஸ்டர் இருக்கு, டிரான்சாக்ஷன் இருக்கு. ஸோ மாஸ்டர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். டிரான்சாக்ஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்டர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது ஐட்டம் மாஸ்டர், லெட்ஜர் மாஸ்டர், யூனிட் மாஸ்டர், கரன்சி மாஸ்டர் எல்லாம் மாஸ்டர் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. நான் இப்போ இது 3ல இதுதான் எடுத்துக்கிறேன். இதுக்கும் போல, இதுக்கும் போல. ஸோ இது எடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப இந்த இடத்துல சர்வர் அக்கவுண்ட் ஐடி, கம்பெனி நேம் ஆன் சர்வர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப என்னோட ஐடி பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்க இருக்குது? இது ஜேஎஸ்சிஏ சேலம் அப்படின்றது இருக்கிறது வந்து என்னோட டேலியில இருக்கிற அக்கவுண்ட் ஐடி. இது வந்து இந்த இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஐடி. ஓகே. இதே ஐடி. இப்ப இந்த இடத்துல கேட்கறது என்ன? சேலத்துல இருக்கிற அந்த சர்வரோட அக்கவுண்ட் ஐடி. அப்படின்னா சேலத்துல என்ன இது இருக்குதோ இப்ப நான் இது வந்து சப்போஸ் இப்ப நான் இது வந்து சென்னைன்னு வச்சுக்கோங்களேன். ஜேஎஸ்சிஏ சேலம் அப்படின்றது சென்னையில கிளையண்டோட அக்கவுண்ட் உள்ள இருக்கிறதுனால இது சென்னையாக நினைச்சீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து சேலத்துல இருக்கிற அக்கவுண்ட் ஐடியும் அந்த கம்பெனி நேமும் இதுல போடணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இப்ப மினிமைஸ் பண்றேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா இங்க வந்து இது ரொம்ப முக்கியம். ஹெட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஸ்பேஸு அப்படி ஈன்னு போடுறது இல்லது ஆஃபீஸ்ன்னு எஃப்னு போட்டுட்டு அங்கே ஒரு மாதிரி அடிக்கிறது இருந்ததுன்னா செட் ஆகாது. இதே மாதிரி அங்கே நேமும் வந்து ஸ்பேஸ் எத்தனை இருக்கோ அத்தனையும் கரெக்டாக பண்ணணும். ஸோ நானும் வந்து ஹெட் ஆஃபீஸ் அப்படின்றதுல ஒன்று வச்சுக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து எஸ் கொடுத்துட்டு வேற எதுவுமே பண்ணல. ஓகே. இதை கொடுத்துட்றேன். திருப்பி போயிட்டு செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸில் இதை எஸ் கொடுக்குறேன். அதே ஏன்னு கொடுத்துட்றேன். இது தேவையில்லை இருந்தாலும் ஸோ இப்போ ஹெட் ஆஃபீஸ் எந்த ஐடியில் இருக்கு அப்படின்னா சேலத்தில் வந்து இந்த ஐடியில் இருக்கு. பிரான்ச் ஆஃபீஸ் எங்கே இருக்கு அப்படின்னா பிரான்ச் ஆஃபீஸும் இதே ஐடியில் இருக்கு. ஏன் அப்படின்னா நான் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இது 2 டேலியும் ஒரே ஐடி. ஆனால் கிளைண்ட்ல இருக்கும்போது இப்போ பிரான்ச்ல இருக்கும்போது நீங்க இங்க அடிக்க வேண்டியது சேலத்துல இருக்கிற அந்த டேலியில இருக்கிற ஐடி அப்படிங்கிறது இதுல முக்கியம். கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. நம்ம ஐடி போட்டிங்கன்னா நடக்கவே நடக்காது. அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்றேன்? இதே தான் இருக்கு அப்படின்றதுனால நான் இதே போடுறேன். ஓகே. இப்போ இது கம்பெனியில் வந்து அங்கே இருக்கிற சேலத்தில் இருக்கிற டேலியில் இருக்கிற நேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேலியில் அந்த கம்பெனி இங்கே பிரான்ச் ஆஃபீஸில் இருக்கிறேன். நான் இன்னொரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஹெட் ஆஃபீஸ் HEAD OFFIC இதனோட ஐடி சேலத்தில் இருக்கிற ஐடி அப்படின்றத எடுத்து இதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே. இது வந்து பார்த்துட்டு இதை என்ன பண்ணுறேன்? பிரான்ச்சுக்கு வந்துட்டு அதாவது பிரான்ச்சுக்கு வந்துட்டு இந்த இடத்துல இது ரெண்டுமே அடிச்சிடுறேன். என்ட்ரு அடிச்சிட்டேன். இப்போ ரிசீவ் டேட்டாவா சென்ட் டேட்டாவா அப்படிங்கிறது இதில் இருக்கு. இதில் ஏதோ ஒரு ஸ்டெப் மிஸ் ஆச்சுனாலும் சிங்க்ரனைஸ் ஆகாது. அதனால இது என்னன்றது புரிதல் வேண்டும் அப்படின்றது தான் என்னோட இது. ஓகே. இப்போ நான் என்ன சொல்றேன்னா பிரான்ச் ஆஃபீஸ்ல இருந்து நீங்க வந்து இங்க இருக்கிற டேட்டாவெல்லாம் அங்கே கொடுக்கணுன்றதெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்து இங்கெல்லாம் சரி பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறது என்னோட வியூ. ரிசீவ் டேட்டா அப்படிங்கிறது பழக தான் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்ட் டேட்டா அப்படின்றது நான் கொடுக்குறேன். அதாவது பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து இந்த மேலே இருக்கிற ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து ரூல் தானே தவிர டேட்டா எல்லாமே இங்கே வராது. ஃபஸ்ட்டு ரூல், அதுக்கப்புறம் தான் மாஸ்டர்ஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போ வந்து இந்த செட் அப்படிங்கிறது ஆல்ட்ரேஷனில் என்னன்னு நான் உள்ளார போய் சும்மா காமிச்சிட்டு வந்துடுறேன். அது உள்ளார எடுத்தோடனே போக வேண்டாம், கன்ஃபியூஷனே வேண்டாம். ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சேல்ஸ் மட்டும் வேணும், பர்ச்சேஸ் மட்டும் வேணும், ரெசிப்ட் மட்டும் வேணும். பிரான்ச் அதாவது சென்னையில் இருக்கிற கிளைண்ட் ஆஃபீஸ்லேருந்து ரெசிப்ட் மட்டும்தான் எனக்கு வேணும். பேமெண்ட்டெல்லாம் நானே என்ட்ரி போட்டுக்கிறேன் பேங்க்கை பார்த்து. ஆனால் அவங்க யார்கிட்ட பணம் வாங்குறாங்க, எங்கேருந்து வந்தது, நான் அவங்ககிட்ட தான் ரெக்கார்ட் இருக்குது அப்படின்னா அவங்க அதில் என்ட்ரி போடுற ரெசிப்ட் மட்டும் நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். அது வந்து ஆல்ட்ரேஷன்ன்றது வந்து இது உள்ளார செட் பண்ணுறதுக்கு உண்டானதில் இருக்குது. நான் இது உள்ளார நோ கொடுத்துட்டு தான் போவேன். இப்போ எஸ் கொடுத்துட்டு போகிறேன். இது உள்ளார நம்ம போக வேண்டாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்னன்றது பார்க்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மாஸ்டருக்கு நோ கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு மாஸ்டருக்கு நோ கொடுத்துருங்க.
ஸோ இப்போ வந்து ஒரு இதுதான் பண்ணியிருக்கு. ஒரே ஒரு ரூல் தான் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த ரூல்ல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்டர் அப்படிங்கிறதுல மாஸ்டர் ரூல். ஹெட் ஆஃபீஸ் கம்பெனிக்காக ஒரு ரூல் கிரியேட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஓகே. இப்ப நான் அதே வந்து இன்னொரு ரூல் கிரியேட் பண்ணிடுறேன். இது எதுக்காக அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேம் வந்து எங்கேயுமே போய் ஹெட் ஆஃபீஸ்ல போய் சிங்க் எல்லாம் ஆகாது. இங்க ஒரு கேட்சியா ஒரு 4 பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கலாம். நான் சேலத்துல இருக்கிறேன் ஆடிட்டரு. சென்னையில ஒரு கம்பெனி இருக்கு. பிரான்ச் வந்து மதுரையில இருக்கு, திருச்சியில இருக்கு அப்படிங்கும்போது, டிரான்சாக்ஷன் திருச்சி ரூல், டிரான்சாக்ஷன் மதுரை ரூல், டிரான்சாக்ஷன் சென்னை ரூல் அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷன் ரூலுக்கு வித்தியாசமா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், சென்னையில இருக்கிற ஆளுங்க பர்ச்சேஸ் மட்டும் அனுப்பணும். திருச்சியில இருக்கிற ஆளுங்க சேலை மட்டும் அனுப்பணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ரூல் செட் பண்றதுக்காக இந்த நேம். அதுக்காக தான் இதே தவிர, நான் இப்போ 1 to 1 தான். ஒரே ஒரு கிளையண்ட், ஒரே ஒரு ஆடிட்டர் அப்படிங்கும்போது, இது டிரான்சாக்ஷன் கிளையண்ட் ரூல்னு நான் வச்சிருக்கிறேன். அதே வந்து டிரான்சாக்ஷன் மாத்திக்கோங்க, ஆன் டிமாண்ட்ன்னு மாத்திக்கோங்க. இது வந்து இது ரெண்டுமே ஒண்ணு. இது வந்து போத் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் மாஸ்டர் எல்லாமே நம்ம வந்து டெட்டாஸோ, கிரெடிட்டர்ஸோ கிரியேட் பண்ண மாட்டோம். அதனால என்ன பண்றோம்? கிளையண்ட் கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ கிளையண்ட் அப்படின்றது கிரியேட் பண்றது எல்லாமே அவங்க தான். சார் அப்படின்னா நம்ம எதுவும் கிரியேட் பண்ண முடியாதா சார்? நான் வந்து ஒரு டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் ஏதாவது ஒன்று ஆடிட்டர் பண்ணாருன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது பண்ணலாம், சிங்க் ஆகும். அதுக்கு ஒரு ரூல் இங்க இருந்து கிரியேட் பண்ணி அங்க ரிசியூன்னு போட்டு ஓகே பண்ணணும். நம்ம மாஸ்டர் எல்லாம் அங்க. ஸோ இங்க வந்து கிளையண்ட்டுக்கும் டிரான்சாக்ஷனுக்கும் ஒன் வே மட்டும்னு வச்சுக்கலாமே. நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கா உள்ளார நுழைஞ்சிருவோம். அப்புறமேட்டு அந்த ஆல்ட்ரேஷன்லாம் சரி பண்ணிக்கும். கிளையண்ட் தான் எல்லாமே கிரியேட் பண்ணுவார். நான் ஒன்றும் கூட பண்ண மாட்டேன். சப்போஸ் ஏதோ பண்றதா இருந்தாலும் நீ பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விடு அப்படிம்பேன். அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ரூல் ஃப்ரம் கிளையண்ட் ரெண்டு ரூலு. ஒன்று கிளையண்ட் ரூல் மாஸ்டர், கிளையண்ட் ரூல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது. டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது போத் எதுக்கு அப்படின்னா, இங்க ஆல்ட்ரேஷனும் இங்க வரும், டெலீட்டும் இங்க வரும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போத் அப்படின்ட்டு. இங்க இருக்கிற சேல்ஸும் அனுப்புவேன், ஆடிட்டர் கரெக்ஷன் பண்ணாலும் இங்க ரிசீவ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறதுனால ரிசீவ் டேட்டா சென்ட் டேட்டாக்கு பதிலா போத் அப்படின்றது நான் இங்க கொடுத்துட்றேன். இப்ப இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, இப்ப இது உள்ளார சென்ட் டேட்டால பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன வவுச்சர் அப்படின்றது இருக்கு. இதுல வந்து இங்க அதாவது இது வந்து கிளையண்ட் மறுபடியும் வந்து கிளையண்ட் சென்னை. அவங்க வந்து சேல்ஸ் மட்டும்தான் வவுச்சர் அனுப்பணும் அப்படின்னா இது மட்டும்தான் வரும் ஆடிட்டருக்கு. வேற எதுவும் வராது. ஆடிட்டர்ட்ட இருந்து வரணும் அப்படின்னா இந்த இடத்துல இப்ப சேல்ஸ்ன்னு போட்டு இந்த இடத்துல வந்து ஆடிட்டர்ட்ட இருந்து வந்து ஒரு எக்ஸாம்பிள் அவர் வந்து இப்ப நான் வந்து என்னன்னா பேமெண்ட் எல்லாம் நான் பாக்குறேன்னு வச்சுக்கோங்க. பேங்க் எல்லாம் நான் வந்து இங்க இருந்து அனுப்பிச்சேன்னா என்னோட பேமெண்ட் ஆடிட்டர் ஆஃபீஸ்ல நடக்கிற பேமெண்ட் வவுச்சர் எல்லாமே வந்து சென்னை ஆஃபீஸ்ல சிங்க் ஆகி டேலி ஆயிரும் அப்படிங்கிறது அர்த்தம். பட் நான் வந்து இது ரெண்டுக்குமே எதுவுமே சொல்லல. எல்லாத்தையும் எவ்ரிதிங் பண்ணணும் அப்படின்றேன். எதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. எல்லாம் ஓப்பன் டு ஆல். எல்லாமே வரணும், எல்லாமே போகணும் அப்படின்றத வச்சுக்கிறேன். போட்டு எஸ் பண்ணிடுறேன். ஓகே. எந்த இதுவும் இல்லை. இப்ப திருப்பி என்ன பண்றேன், போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ரூல்ல ஆல்டர்ல 2 இருக்கு. ஸோ இது 2 நம்ம இங்க கிரியேட் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தகவலை இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும். அதாவது ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். இப்ப ஹெட் ஆஃபீஸ் வந்து கனெக்ட் ஆகல அப்படின்றது இருக்கு. 2வது இது உள்ளார யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆஃப் பண்ணியே வச்சிடலாமே. இப்ப ஹெட் ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே. இல்ல பாத்தீங்க அப்படின்னா டேலி 1 தான் இருக்கு. அப்படிங்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க இருக்கிற டேட்டாவை கொண்டு போய் என்ன பண்ணும், அதாவது டேட்டா இல்லை, இப்போ வந்து வெறும் இதுதான் பண்றோம், ரூலை வந்து அனுப்புறோம். ஸோ ஜஸ்ட் வந்து ரூலை வந்து என்டர் பண்ணீங்கன்னா சிங்க்ரனைஸ் அப்படின்றது என்டர் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா ரூல் பாத்தீங்களா, இது கனெக்ட் ஆகிருக்கணும், யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கணும், F11ல அது எல்லா ஃபியூச்சர்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் இருந்தது அப்படின்னா இதுவோ ஒன்று நடந்தது. திருப்பி எத்தனை தடவை பண்ணீங்கனாலும் அதே தான். திருப்பி சிங்க்ரனைஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே போயிடும். ஓகே. இப்போ நான் திருப்பி வந்து இப்போதான் ஓப்பன் பண்றேன். ஹெட் ஆஃபீஸை இப்போதான் ஓப்பன் பண்றேன். அதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கு. இப்போ கனெக்ட் பண்ணாத எதுவுமே பண்ண முடியாது. இது போய் இங்கே பண்ணோம்னா இது தப்பு, வராது, எதுவுமே வராது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கனெக்ட் பண்றேன்.
கனெக்ட் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி கனெக்டடு எல்லாமே இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட் ரூல்ல எதுவுமே இல்லை. ஓகே, நான் இப்போ சிங்க் பண்ணுறேன். சிங்க்ரனைசேஷன் எனக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா அப்படின்றது நான் பார்க்குறேன். இன்னமும் வந்திருக்கா வரலையான்னு தெரியாது, பட் ஆனால் இன்னமும் ஒன்றும் ஆச்சு அப்படிங்கிறது வச்சுக்கோங்க ஹெட் ஆஃபீஸில். ஓகே, ஸோ எகைன் இங்கே போகிறேன். இந்த இடத்துல போனோடனே இந்த இடத்துல சர்வர் ரூல் அப்படிங்கிறதுல போனோடனே ஆக்டிவேட்டுன்னு கேட்குது. யாரோ எனக்கு ஒரு ரூல் சொல்லியிருக்கிறாங்க, நான் அதை ஆக்டிவேட் பண்ணட்டுமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஓகே பண்ணலாமே அப்படின்ட்டு நான் பண்ணுறேன். இப்போ ஏற்கனவே நிறைய இருக்கிறதுனால, அதாவது இதெல்லாம் ஏற்கனவே நான் பண்ணி வச்சிருந்ததுனால இது வருது. இப்போ நம்ம வந்து கிளைண்ட் இதில் என்ன கொடுத்தோன்றது நான் ஏற்கனவே போட்டதுனால இது வந்திருக்கு டெஸ்டிங்காக. இப்போ பிரான்ச் ஆஃபீஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க, ரூல் நேம் மாஸ்டர் ரூல் கிளைண்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல மாஸ்டர் ரூல் கிளைண்ட் இதுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், என்டர் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன சொல்லுது, ஆக்டிவேட் ரூல் அப்படிங்குது. ஓகே, இது வந்து ஹெட் ஆஃபீஸில் இருக்கிறேன். அந்த ரூல் சொன்னதை நான் இங்கே ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ எஸ். ஓகே, இப்போ அது பார்த்தீங்கன்னா மூணு ஆயிடுச்சு. எகைன் வந்து நான் இந்த இடத்துக்கு போனேன், டிரான்சாக்ஷன் கிளைண்ட் ரூல் அப்படிங்கிற பேரில் பிரான்ச்சில் இருந்து ஒரு கமாண்ட் கொடுத்துருக்குறேன், ரூல் சொல்லியிருக்கிறேன். அதை இங்கே நான் அக்செப்ட் பண்ணணும். ஓகே, டிரான்சாக்ஷன் கிளைண்ட் ரூல், அது டிரான்சாக்ஷன் கிளைண்ட் ரூல்ன்றது மேலே இருக்குது. ஸோ இதை வந்து என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிவிட்டு ஆக்டிவேட் ரூல், மீதியெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஆக்டிவேட் ரூல். ஓகே ஓகே, இப்போ ரெண்டுமே ஆக்டிவேட்டில் இருக்குது. ஸோ இது தேவையில்லைன்னா டெலீட் பண்ணிக்கலாம் நம்ம. அதாவது இந்த ரூலை வந்து தேவையில்லைன்னா ஆல்டர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத டெலீட் பண்ணலாம். நம்ம அந்த இதுக்கு நம்ம போகலை. ஓகே, இப்போ ரூல் வந்து இங்கே ஆக்டிவேட் பண்ணியாச்சு. உடனே டேட்டாலாம் வராது. நான் வந்து நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு நம்ம அதுக்கு உண்டான ஒரு கமாண்ட் தரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் வந்து இங்கேருந்து ஹெட் ஆஃபீஸில் இருந்து இசட் சிங்க்ரனைசேஷன் சொல்கிறேன். இங்கேருந்து அந்த அவங்க சொன்ன கமாண்ட் ரூலுக்கு நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு திருப்பி அவங்ககிட்ட அக்செப்டட் அப்படின்றது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அனுப்புகிறாங்க. நான் சைன் பண்ணி 2 பேரும் ஓகே அப்படின்றது ஹெட் ஆஃபீஸில் சொல்லியாச்சு. ஓகே, இப்போ நான் இங்கே போகிறேன், எங்கே பிரான்ச் ஆஃபீஸ்க்கு போகிறேன். இது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து மாஸ்டர் அப்படிங்கிறது வந்து ரூல் இஸ் ஆக்டிவா இல்லையா அப்படின்றது எஸ் அப்படின்றதாக இருந்தால் மட்டும்தான் வருமே தவிர நோன் இருந்ததுன்னா ஆக்டிவேட் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூல் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். இது ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறதுனால அது நான் வந்து ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடுறேன். திருப்பி நான் வந்து இங்கே வந்துடுறேன். அதாவது பிரான்ச் ஆஃபீஸில் வந்துருக்கிறேன். இது ஏன்னா நான் ஏற்கனவே பண்ணி டெமோ பண்ணினதுனால வந்த கன்ஃபியூஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஹெட் ஆஃபீஸில் எதுவுமே இல்லை. ஓகே, ஹெட் ஆஃபீஸில் இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, இங்கே எதுவுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. நான் இப்போ சிங்க் பண்ணுறேன். ஓகே, பிரான்ச்சில் சிங்க்ரனைசேஷன் ஃபஸ்ட்டு மறுபடியும் திருப்பி நான் இதே சிங்க்ரனைசேஷன் பண்ணுறேன். ஓகே, நான் பிரான்ச் ஆஃபீஸில் சிங்க் பண்ணோன்னே இந்த 2 ரூல் இங்கே வந்துருச்சான்னு பார்க்கணும். ஸோ இசட்டில் நான் சிங்க் பண்ணுறேன். அதாவது ஹெட் ஆஃபீஸில் திருப்பி அதே வேலையை இங்கே பண்ணுறேன். உள்ளார போய் பார்க்குறேன். சிங்க்ரனைசேஷனில் ஆக்டிவேட்டில் 2 மட்டும்தான் இருக்குது. இப்போ இது ரெண்டுமே இப்போ நம்ம சொன்னது. ஸோ மாஸ்டரில் இதில் வந்துட்டு எஸ்ன்னு கொடுத்து ஓகே அப்படின்றேன், இதுக்கும் எஸ்ன்னு கொடுத்து ஓகே அப்படின்றேன். 2க்குமே எஸ்ன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுறேன், இதில் சிங்க்ரனைசேஷன் திருப்பி கொடுத்துட்டு ஓகே நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஹெட் ஆஃபீஸ்லேருந்து சொல்லி அனுப்பிச்சாச்சு. இப்போ பிரான்ச்சுக்கு நான் வந்துட்டேன். திருப்பி ஆல்ட்டு டேப் போட்டு பிரான்ச்சுக்கு வந்துட்டேன். இது கன்ஃபியூஸாக இருக்கா என்னன்னு தெரியல. இப்போ நான் பிரான்ச்சுக்கு வந்துட்டேன். ஓகே, இப்போ நான் ரூலில் போய் சிங்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சிங்க் பண்ணணும். அங்கே இருக்கிறது ஏதாவது லெட்டர் வந்திருக்கான்னு பார்க்கணும். அங்கே அனுப்பிச்சோடனே நேராக வந்து உட்காராது, எனக்கு ஏதாவது தகவல் வந்திருக்கா அப்படின்றது பார்க்கணும். ஸோ மறுபடியும் ரூல் போகிறேன், இதில் ஆல்டர் அப்படின்றதுல போகிறேன். ஆல்டர் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இப்போ இது எஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி டிரான்சாக்ஷன் எஸ் ஆயிடுச்சு, இதுவும் எஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஒரு கமாண்ட் சொல்லியிருக்கிறேன்,
சென்னையிலேருந்து சொல்லியிருக்கிறேன். அது சேலத்துல இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்னது நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது அர்த்தம். இத வந்து எஸ்ன்னு இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். எஸ் வர வரைக்கும் விடக்கூடாது. இது எஸ்ன்னா ஓகே அப்படின்றது அர்த்தம். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்? பிரான்ச்ல இருக்கிறேன். கிளையன்ட் ஆஃபீஸ்ல இருக்கிறேன் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். இல்ல சென்னையில இருக்கிறேன்னு கூட வச்சுக்கலாம். இப்ப கிரியேட் லெட்ஜர். ஸோ வித் ஓப்பனிங் பேலன்ஸ் கூட நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா சில பேர் ஓப்பனிங் பேலன்ஸ் வருதா வரலையா அப்படின்றது கேட்பாங்க. நான் ஒரு 2 அக்கவுண்ட் ஏதோ 2 லெட்ஜரு ஜிஎஸ்டி உள்ள ஆங்கிள்லாம் போல சார். ஏன்னா அது இக்னோர்டு. அது ஏதாவது தப்பு இருந்ததுன்னா விட்டுருங்க. ஸோ அதுவும் சேவ் பண்ணிட்டேன். ஓகே. நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன். அப்புறம் கேஷ் ஓகே. ஏதோ ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் டிஃபரன்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க சார் ஃபார் இதுக்காக. அதாவது அதை நம்ம போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். தயவுசெய்து அதை விட்டுருங்க. ஓகே. இப்போ நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நான் என்ன பண்ணுறேன், அனுப்பணுங்க. என்னென்ன பண்ணியிருக்கிறேனோ அதை அனுப்பணும். ஸோ எகைன் நான் போகிறேன், சிங்க்ரனைஸ் பண்ணுறேன். இங்கே இருக்கிறதுலாம் மாஸ்டர் ரூல் இருந்ததுனாலும் போகும், டிரான்சாக்ஷனில் என்ட்ரி இருந்ததுனாலும் போகும். நான் இப்போ டிரான்சாக்ஷன் பண்ணலை, பிரான்ச் ஆஃபீஸில் பண்ணலை. எகைன் நான் என்ன பண்ணுறேன், திருப்பி ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஹெட் ஆஃபீஸில் வந்து எனக்கு ஏதாவது தகவல் வந்திருக்கா அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்கணும். காலையில் வந்தோடனே பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, நான் போய் செக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட்ரேஷனில் எந்த லெட்ஜரும் இருக்காது. ஜஸ்ட் இது 2 தான் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டு சிங்க்ரனைசேஷன் கிளிக் பண்ணுறோம். இதை வந்திருக்கா அப்படின்றது பார்க்குறோம். இது ஃபியூ செகண்ட் ஆகிருக்கு. நம்ம இப்போ ஆல்ட்ரு போகிறோம், லெட்ஜர் போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக சென்னையில் இருக்கிற எல்லா லெட்ஜர் கிரியேட் பண்ணினத மாஸ்டர் எல்லாமே இதில் வந்து உட்காந்துக்குது அப்படிங்கிறது இது ஒரு பேசிக்கான விஷயம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் எதுவுமே இங்கே பண்ணலை. ஓகே, வர்ற டேட்டாலாம் நான் வச்சு இங்கே கரெக்ட் பண்ணி ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். எகைன் நான் போகிறேன், இங்கே போகிறேன், எங்கள் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு போகிறேன். இன்னொரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுறேன். என்ன லெட்ஜர்னா ஒரு சேல்ஸ் அப்படின்றது கிரியேட் பண்ணுறேன். நான் வந்து ஓகே எல்லாத்தையும் போடுறதா இருந்தால் போடலாம். ஓகே, %5 வச்சுக்கோங்களேன். ஐட்டம் நான் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு சேல்ஸ் மட்டும் ஒரு லெட்ஜரில் போட்டிருக்கேன். ஓகே, சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி அப்படின்றது ஒன்று கிரியேட் எங்கே, இது பிரான்ச் ஆஃபீஸில் ஒரு டேட்டாஸ் கூட கிரியேட் பண்ணலாமே. ஒரு லெட்ஜர் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு என்ட்ரி போடலாமே. அந்த என்ட்ரியில் வந்து ஏபிசி கம்பெனி அப்படின்றத எடுத்துக்கிட்டேன். இது வந்து அக்கௌண்டிங் இன்வாய்ஸில் தான் போட போகிறேன். சேல்ஸ் அப்படின்றதுல இதில் சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி ஓகே, ஒரு என்ட்ரி போட்டு முடிச்சிட்டேன். இது நிறைய என்ட்ரி கூட போட்டிருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திருப்பி சாயந்தரம் ஆயிடுச்சு, இதை வந்து சிங்க் பண்ணணும். ஸோ சென்னையிலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஆடிட்டருக்கு எல்லாத்துக்கும் அனுப்புகிறாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறோம், ஆடிட்டருக்கு அடுத்த நாள் காலையில் ஆடிட்டர் வராரு, பார்க்குறாரு, எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறாரு, ஃபஸ்ட்டு ஏதோ வந்திருக்கா அப்படின்றது செக் பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1 லட்சத்துக்கு அப்படியே என்ட்ரி இங்கே வந்துடும். சென்னையில் பண்ணினதெல்லாம் இங்கே வந்துருச்சு. இப்போ ஆடிட்டர் என்ன பண்ணுறாரு, இது தப்பாக போட்டிருக்கிறோம், நீங்கள் சரியாக போடல, இது வந்து வெறும் 10,000 ரூபா தான்,
₹1,00,000 தப்பா போட்டாச்சு அப்படின்றது போட்டு ஓகே பண்றாரு. எகைன் ஆடிட்டர் சரி பண்ணனதை என்ன பண்றோம், இதுல போயிட்டு இது சிங்க்ரனைசேஷன் அப்படின்றது இங்க கொடுத்துறோம். அதாவது ஆடிட்டர் சரி பண்ணிடுறாரு, டேலி அங்க 1,00,000 இருக்கு, இங்க 10,000 மாத்தியாச்சு. இப்ப நம்ம வந்து அடுத்த நாள் இன்னைக்கு காலையில நான் பண்றேன், அவங்க காலையில அவங்களும் வராங்க, அவங்களும் ஓபன் பண்றாங்க. பிரான்ச் ஆஃபீஸ்லயும் வந்து காலையில சென்னையில ஓபன் பண்றாங்க. சரி ஏதாவது தகவல் வந்திருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. வந்திருக்கான்னு செக் பண்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா 1,00,000 இங்க அங்க சென்னையில நீங்க மாத்தவே இல்லை. ஆடிட்டர் என்னென்ன பண்ணியிருக்கிறாரோ அது எல்லாமே இதுல மாறிடுது. உடனே இல்ல இது 1,00,000 தான் அப்படின்ட்டு சென்னையில இருக்கிறவங்க சொல்றாங்க. திருப்பி இங்கிருந்து தகவல் போகுது. இப்ப அவர் ஆடிட்டர்கிட்ட போய் ஆடிட்டர் ஏதாவது தகவல் வந்திருக்கான்னு பாக்குறாரு. லட்சம். ஸோ இந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸ் யாராவது இன்டராக்டிவா ஏதாவது தேவை அப்படின்னா யார் வேணாலும் பேசலாம் சார். மீனாட்சி சுந்தரம் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க, கேட்கலாம். உங்க மைக் அன்மியூட் பண்ணி கேளுங்க சார். அப்படி இல்லாம என்ன ப்ராப்ளம் நீங்க சாட் பாக்ஸ் போடுங்க, நான் கேட்கறேங்க. மீனாட்சி சுந்தரம் சார். ஓகே, எனி பார்ட்டிசிபென்ட்ஸ், எனி क्वेश्चंस இருக்கா, டவுட்ஸ்? புரிஞ்சுதா சார்? ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா? அதுதான் சாட் பாக்ஸ்ல எஸ் நோ ஸ்லோ ரிப்பீட் அப்படின்றது ஏதாவது ஒன்று அடிங்களா பார்ப்போம். ஏன்னா இது இது கொஞ்சம் சிரமம் சார் ஆக்சுவலா. கண்டிப்பா கண்டிப்பா இது எக்ஸ்பெக்ட் பண்ணதும் கஷ்டம் கொஞ்சம். நீங்க சொல்ற மாதிரி இது வந்து ரொம்ப சிரமம், கொஞ்சம் புரிதல் வேணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால தான் கேக்குறேன். எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா புரியல. மீனாட்சி சுந்தரம் சார் வந்து ஐ அம் unable to unmuteங்கறாரு. சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கங்க சார். இப்போ வந்து சென்னையில இருந்து டேட்டா அனுப்பிச்சிட்டாங்க. டேட்டாவே அனுப்பிச்சிட்டாங்களா? இல்ல சார், அங்க என்ட்ரி போட்டாங்க, அதை இங்க அக்சஸ் பண்ணிட்டாரு ஆடிட்டர். ஓகே ஓகே சார், இப்போ எக்கோ ஆச்சுன்னா என்ன செய்யுங்க? இல்ல சார், எக்கோ வந்து சார் மத்த இல்ல கேட்டா இருக்கு சார். வாய்ஸ் கேட்டா இருக்கு, நீங்க பேசுங்க. ஓகே சார், ஓகே. இப்போ ஆடிட்டர் வந்துங்க அங்க சென்னையில 10 பில் போட்டுக்கிறாரு. ஆடிட்டர் சிங்க்ரைஸ் பண்ண பின்னாடிங்க இங்க என்ட்ரி எதுவும், அதாவது இங்க எதுவும் பண்ணாத டேட்டா அங்க போய் ரிஃப்ளெக்ட் ஆயிராதுங்களா? இங்க பண்ணாத டேட்டானா எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். இல்ல சார், இப்போ ஆடிட்டர் ஆபீஸ்ல சேல்ஸ் டேட்டாவை இன்னும் வந்து சேரல, அங்க இருந்து இங்க வரல. ஓகே, சென்னையில வந்து அன்னைக்கு 10 பில் போட்டுறாங்க, அவங்க சிங்க்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இவர் சிங்க் பண்ணாருன்னா இந்த டேட்டா அங்க போய் மெர்ஜ் ஆயிராதுங்களா? ஏன்னா போத் ரிசீவ்ட் அண்ட் நம்ம பார்க்கலாம் சார். நம்ம அப்படியே லைவாவே பார்க்கலாம் சார். ஓகே. இப்போ வந்துங்க சார், பிரான்ச்ல இருக்கிற ஏதோ ஒரு இதுல இப்ப 2 இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றத எடுத்துக்கோங்க. மீனாட்சி சுந்தரம் சார், நீங்க மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க ஏதாவது ரிப்பீட் பண்றதுக்கு. ஓகே சார், ஓகே. ஸோ இப்போ வந்து ஹெட் ஆஃபீஸில் இருக்கிறோம். நான் வந்து இங்கே வேற ஒரு என்ட்ரி போடுறேன். ஓகே, இது இங்கே போட்டிருக்கிறேன், நான் இங்கே சிங்க் பண்ணலை. ஓகே, இப்போ அங்கே வந்து இன்னொரு சேல் பில் போடுறேன். பிரான்ச்சில் செகண்ட் சேல் பில் போடுறேன், கேஷ் பில்லாக ஒன்று போடுறேன். ஓகே, இப்போ ரெண்டுமே வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறது வச்சுக்கலாம். நான் இங்க வந்து ஒரு பூஜா கூட, இங்க வந்து ஒரு டிராவலிங் கூட போடுறேன், ஒரு பேமெண்ட் கூட போடுறேன்.
ஸோ இப்போ பேசிக்கா இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, யார் ஃபர்ஸ்ட் சிங்க் பண்றாங்களோ அது போய் சர்வர்ல உட்காரும் ஃபர்ஸ்ட். இப்போ நான் சிங்க் பண்ணா, இப்போ ஹெட் ஆஃபீஸ் சிங்க் பண்ணா இங்க என்னென்ன என்ட்ரி இருக்கு, ஆல்ட்ரேஷன் இருக்குல்ல அங்க போய் உட்காந்துக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இங்க சிங்க் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து ஒரு பூஜை எக்ஸ்பென்ஸ் வந்து மட்டும் தான் நான் போட்டிருக்கிறேன். அது வந்து சிங்க் பண்ணனதுக்கு அப்புறம் P&L பாத்தீங்க அப்படின்னா பூஜா எக்ஸ்பென்ஸ் சாரி இது ரெசிப்ட்ல போட்டேன். இதை வந்து பேமெண்ட்ல போடணும் மாத்தி போட்டேன். ஓகே, இப்போ போட்டுட்டு மறுபடியும் சிங்க் பண்றேன். ஆல்ட் இசட் கொடுத்துட்டு ஓ கொடுத்துட்றேன். இது இப்போ இப்போ அங்க போனது அப்படியே ஆல்டர் ஆயிரும், ஓவர் ரைட் ஆயிரும். கடைசியா என்ன இருக்குதோ அதுதான் எடுத்துக்குமே தவிர முதல்ல இருக்கிறத இக்னோர் பண்ணிடும். 10 தடவை அமிச்சிங்கனாலும் 10வது தடவை என்ன இருக்குதோ அதுதான் அங்க இருக்குமே தவிர மீதி இருக்கிறது வராது. இது ஒண்ணு. சரி, நான் அந்த குழப்பம் தான் இப்ப எனக்கு கேக்குறேங்க. அதான் சார் நீங்க ஐடென்டிஃபைடு நீங்க கேட்டது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால ஃப்ளோவா போயிடலாம் அப்படின்ட்டு. ஓகே ஓகே ஓகே, இப்போ நான் இங்க போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 100 ரூபாய் ரெசிப்ட்ல இருக்கிறது வருதா என்னன்றது பார்க்கணும். இங்க இருக்கிறது என்ன இருக்குன்றது நம்ம பார்க்கணும். சிங்க்ரனைசேஷன். ஸோ இங்க வந்து இப்போ P&L எடுத்தீங்கன்னா நம்ம இங்க அங்க போட்ட பூஜா எக்ஸ்பென்ஸ் வந்துருச்சு, ரெசிப்ட்ல காணோம், நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். செகண்ட் டைம்ல மாத்தினது இதுதான் வந்திருக்கு. இங்க இருக்கிறது போட்டது இங்க வந்துருச்சு. ஆனா இங்க இருக்கிறது என்ட்ரி எல்லாம் போட்டதெல்லாம் அங்க போயிடுச்சா அப்படின்னா போகல. அங்க இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிச்சு, இங்க இருக்கிறத கொண்டு போய் வச்சிருக்குதே தவிர ஹெட் ஆபீஸ்ல இன்னும் வாங்கிக்கல அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது இந்த சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் சார். இப்போ நீங்க எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா எல்லாம் போய் அங்க ஆடிட்டர் ஆபீஸ்ல உட்காருன்னா உட்காராது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆடிட்டர் ஆபீஸ் உள்ளார போயிட்டு திருப்பி சிங்க் பண்ணணும். ஓகேங்களா சார்? இப்போ வந்து அந்த சேல்ஸுங்க வந்துருச்சு. வந்துடும் சார், எல்லாமே வந்துடும் சார், எல்லாமே வந்துடும் சார். கேஷும் வந்துடும், எல்லாமே வந்துடும். இப்போ இந்த இது வந்துடும், இது வந்துடும், ரெண்டுமே ஒன்னே தான், ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ப்ரொஃபஷனுக்கு இது நல்லா எடுத்த உடனே நீங்க போய் கிளைண்ட் டேட்டால 5000 டேட்டா 500 டேட்டாலாம் வைக்காதீங்க. இது வந்து இன்னும் 3 தடவை இல்லது 10 தடவை ஒரு ஹெட் ஆபீஸ் ஒரு கிளைண்ட் கிட்ட ஒரு தனியா புதுசா ஒன்னு கிரியேட் பண்ணுங்க. அவங்க கிட்ட ஒரு 2 ரியலா என்னோட கிளைண்ட் ஒருத்தருங்க மாசம் சேல்ஸ் மட்டும் அவரோட ஒரிஜினல் டேல்ல என்ட்ரி போடுறாருங்க. ஓகே, இப்போ நான் அதை என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னா மாசம் சேல்ஸ் அப்படியே அந்த பேக்கப் அப்படியே வாங்கி எங்க ஆபீஸ்ல வச்சு நான் ஒன் ஃபைல் பண்றேன். நீங்க தனியா பண்ணீங்க? இல்ல அத அவங்க ஆபீஸ்ல வேற இருக்கு, எங்கிட்ட வேற இருக்கும். திரும்ப வந்து 20ஆம் தேதி அதே டேட்டா வாங்கி நான் பர்ச்சேஸ் என்ட்ரி ஆட் பண்ணிட்டு இந்த டேட்டா எங்க நாங்க கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு மாசமும் 8 ஜிபி இல்ல, அதாவது ஒரு 10 MB 15 MB டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கு சார். பட் அவங்களோட வேலையை நிறுத்துறீங்க, நீங்க போடுற வரைக்கும் கண்டிப்பா அந்த ஒரு நாள் பில் போடுற வரைக்கும் அவர் நிறுத்தி வைக்கிறேன். இதெல்லாம் தேவையே இல்லை. எவ்வளவு சார் இந்த ஸ்டெப் வந்து ஒரு 10 ஸ்டெப் சார். இதுல 5 ஸ்டெப், அதுல 5 ஸ்டெப். இதுல ஒரு ஸ்டெப் விட்டீங்கனாலும் எதுவுமே நடக்காது. கண்டிப்பா என்னால கண்டிப்பா முடியாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு கம்பெனில வந்து அதுல என்னென்ன ஒரு வரமுறை இருக்கு, இதை இது பண்ணணும். ஒரு இடத்துல வந்து என்னன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டே இல்லாத போது என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். எதுவுமே சிங்க் ஆகாது. எஸ்ஏ வரல அப்படின்ட்டு. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க மனக்கெட்டு வேலையை கெட்டாலும் பரவாயில்ல, ஒரு பையனை கொண்டு போய் அங்க கிளைண்ட் ஆபீஸ்ல உட்கார வைங்க. ஒரு கம்பெனியை கிளைண்ட் கம்பெனின்னு கிரியேட் பண்ண சொல்லுங்க. நீங்க உட்காருங்க. இங்க இருக்கிற டிரான்சாக்சனை இதே மாதிரி நான் இப்ப போட்ட மாதிரி எல்லா டிரான்சாக்சன் பண்ணனதுக்கு அப்புறம் அது உள்ளார லைவ் டேட்டாவை ஒன்னு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. மாஸ்டர் ரூல், டிரான்சாக்சன் ரூல் அப்படின்றது கிரியேட் பண்ணுங்க. இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இதுல என்ன இருக்குமோ அதை ரிசீவ் ஆயிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. அப்புறமேட்டு டிரான்சாக்சன் அங்க இருக்கிறத இங்க எழுங்க. அதுக்கப்புறம் இது வந்துருச்சான்னு பாருங்க. இத வந்து ஒரு 5-6 தடவை 2 இடத்துல 3 இடத்துல கிளைண்ட் இது வந்து டெமோ டேட்டாவை கிரியேட் பண்ணி ஓகே ஆனதுக்கு அப்புறம் லைவ் போகணும். இல்ல எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி எக்கோ அடிக்குதுன்னு நினைக்கிறேன் சார். மீதி இருக்கிறவங்க வந்து வாய்ஸ் வந்து எல்லாத்தையும் இது பண்ணுங்க. எஸ் சார், இப்ப கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வரலையே இல்ல சார், வாய்ஸ் மட்டும் நீங்க எல்லாரும் மியூட் பண்ணுங்க. ஓகே, இப்ப அடிக்கல பாருங்க. இல்ல சார், உங்களுக்கு இருக்கு. வரி ஆலோசகர்கள் சங்கம் மியூட்ல இல்ல. எஸ், இப்ப பாருங்க, எக்கோ அடிக்கல, கரெக்டா இருக்கு. எஸ், ஓகே.
இப்போ எனக்கு கரெக்டா இருக்கு. வேற யாராவது இருந்ததுன்னா பேசலாம் சார். எடுத்துட்டு அதாவது இப்ப கரெக்டா இருக்குது. எஸ். அதாவது பேசும்போது ஆன் பண்ணிட்டு வெளியில வரும்போது மியூட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறது என்னோட இது. இப்போ இதுல ஏதாவது கேள்வி கேட்கறதா இருந்தா நீங்க யாராவது கேள்வி கேட்கலாம் சார். பார்ட்டிசிபேட் क्वेश्चंस இருக்கா சார்? மீனாட்சி சார் 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 சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க சார். அதான் சார், இதை வந்து நான் ப்ராக்டிக்கலா ட்ரையல் பண்ணி பார்க்குறேங்க சார். ஓகே ட்ரையல் எடுத்து பார்க்குறேன். சுந்தரம் சார், அது இல்லாம இந்த யூடியூப்ல வரும் உங்களுக்கு ஏன் டவுட் நீங்க 4 தடவை போட்டு பாருங்க. சரிங்க சார். ஓகே ஓகே. அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. ஒரு ஸ்டெப்பையும் 4 தடவை போட்டு பாத்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சார். ஓகே சார். சரிங்களா? ஓகே சார். தேங்க்ஸ். அப்படிங்களாலும் சாரோட யூடியூப்லயும் இருக்கு. அவர் வச்சிருக்காரு, இதோட எக்கச்சக்கமா வச்சிருக்காரு. நீங்க அதை பத்தி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே. தேங்க்ஸ். ஓகே சார், தேங்க்யூ. பார்ட்டிசிபேட் வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா? நீங்க கேட்கணும். எல்லாரும் ஒர்க் பண்ணாதான் தெரியும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து இது சரி ஆக்சுவலா வந்து இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் தேர் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது என்னது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இப்ப இன்னொரு டிடிஎல் வேணா இப்ப சரி இது வந்து அவ்வளவுதான். நான் இது வந்து நான் சொன்னதுதான். ஆக்சுவலா இங்க பாருங்க, நான் என்ன மற்றவங்கள மியூட் பண்ணிக்கலாம் சார் ப்ளீஸ். ஓகே, இது என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அதே தான். இது ஃபர்ஸ்ட் 4 ரூல். இந்த பக்கம் கிளைண்ட்டு, அந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கிறேன். சிங்க்ரனைசேஷன் வந்து இந்த இடத்துல வந்து நோ கொடுத்துட்டு ஆல்ட் இசட் ஓன்னு கொடுக்குறேன் பிரான்ச் ஆஃபீஸில் மாஸ்டரை. அதே மாதிரி பிரான்ச் ஆஃபீஸில் டிரான்சாக்ஷனும் இங்கே ரெண்டுமே ஒட்டுக்கா கொடுத்துட்றேன். ஸோ இங்கே ஹெட் ஆஃபீஸ்க்கு போகிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ், அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சர்வர் ரூல் அப்படிங்கிறது ஆக்டிவேட் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு சிங்க்ரனைசேஷன் பண்ணணும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு சிங்க்ரனைசேஷன் பண்ணுறோம். செகண்ட், இங்கே வந்து ஆக்டிவேட் ரூலில் இது 2 வந்திருக்கு. இதை ஆக்டிவேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட் ஆஃபீஸில் அக்செப்ட் ரூல் பண்ணனதை வந்து பிரான்ச் ஆஃபீஸில், இது ஹெட் ஆஃபீஸ் இல்லை பிரான்ச், பிரான்ச் ஆஃபீஸில் வந்து இந்த இது வந்து எஸ்ன்னு வந்திருந்தா மட்டும்தான் நமக்கு அக்செப்ட் ஆகும். ஸோ ஹெட் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு இது வந்து ஆல்ட்ரேஷனில் போயிட்டு ஆக்டிவேட் பண்ணி எஸ் கொடுக்குறீங்க. அதாவது இந்த இடத்துல இது எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிரான்ச் ஆஃபீஸில் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அக்செப்ட் பண்ணணும். இந்த ரூல் இங்கே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து வவுச்சர் இன் பிரான்ச் ஆஃபீஸில் சிங்க் மறுபடியும் வந்து சேம் அதே தான். ஜஸ்ட் இங்கே ஆல்ட் இசட் ஓ அப்படின்றது கொடுத்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸும் இப்போ எல்லாமே சிங்க்ரனைஸ் ஆயிரும் அப்படின்ட்டு. ஆன்லைன் சிங்க்ரனைசேஷன் ஃபஸ்ட்டு இதுக்கும் அதுக்கும் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். இது போனால் கன்ஃபியூஷன் வேண்டாம். இந்த ஸ்டெப்பு 5 ஸ்டெப்பு, அந்த பக்கம் 5 ஸ்டெப்பை மட்டும் பார்த்துட்டு திருப்பி ஏதாவது ஒரு ட்ரபிள் இருந்தது அப்படின்னா ஏதாவது மெயில் போடுங்க. என்னோட மெயில் ஐடியெல்லாம் ஷேர் பண்ணிடுறேன், இதில் ஷேர் பண்ணிடுறேன். அதில் நீங்கள் போடுங்க, நான் அதில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டைரெக்டாக ஃபோன் நம்பர் கூப்பிட்டாலும் பண்ணுவேன். பட் ஏதாவது ஒரு இடத்துல இருந்த மீட்டிங் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா என்னால் முடியாது. ஓகே, ஸோ மெயில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன். இது வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நான் இன்னொரு விஷயம் வந்து இப்போ சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு டிடிஎல் மட்டும், ஏன்னா நான் டிடிஎல் தரல அப்படின்னா அது தப்பாயிரும். ஸோ நான் ஏதாவது ஒரு டிடிஎல் வந்து ஏதாவது ஒன்று தரலாம். ஓகே, ஏதோ ஒரு கம்பெனி வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இதில் வந்து ஒரு டிடிஎல் வந்து லோட் பண்ணியிருக்கிறேன் நான். என்ன டிடிஎல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வவுச்சர் ஆல்ட்ரேஷன் ஹிஸ்ட்ரி .tcp அப்படின்றது ஒரு இது எஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம கிளைண்ட்டுதே போயிடலாமே. இப்போ நம்ம பண்ணோம்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹெட் ஆஃபீஸ். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து அதில் டிடியில் லோட் பண்ணணும். நான் வந்து இதில் லோட் பண்ணிட்டேன். அதாவது இதில் வந்து இந்த கிளைண்ட்டில் வந்து வவுச்சர் ஆல்ட்ரேஷன் ஹிஸ்ட்ரி .tcp, இந்த டிசிபியை நான் வந்து சாருக்கு மெயிலில் அனுப்பிச்சி விட்றேன். நான் இதுவும் அந்த எக்ஸலில்
ப்ரெசன்டேஷன் பிபிடியும் நான் அனுப்பிச்சி விட்றேன் நான். ஓகே, இது ரெண்டு அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் உங்கள் யார் வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, இது இப்போ வந்து எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல F1ல இந்த டிடியில் வந்து நான் இந்த இடத்துல லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல F4ல இந்த இடத்துல வச்சிருக்கிற டிடியில் எஸ் கொடுத்துட்டேன், மீதி எல்லாமே நோ கொடுத்துட்டேன். நான் 2 டிடியிலும் சொல்லிடுறேன் சார். இந்த 2 எஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த 2 டிடியில் ஃப்ரீ டிடியில் தான் இது ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு தான் வந்து நான் ஒர்க் பண்ணுறது யூடியூப்ல இருக்கிறத பார்த்துட்டு அவர் வந்து ஃப்ரீயாக அவர் டெவலப் பண்ணது எனக்கு கொடுத்தாரு. ஸோ இது நிறைய பேர்த்துக்கு கொடுங்க உங்கள் டேக்ஸ் ப்ராக்டிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீஸ் ஃப்ரம் பெங்களூர், மிஸ்டர் வேணுகோபால் கெலா அப்படின்ட்டு. அவர் வெல்வெஸ்ட் இன் டேலி அண்ட் ஈக்குவலாக வந்து டேலிக்கு வந்து நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டியில் இருந்தாங்கன்னா டேலியில் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அவர் தராசில் வச்சோம்னா டேலி ஒரு பக்கமும் ஜிஎஸ்டியில் இருக்கிற சப்ஜெக்ட் வைஸும் ரெண்டுமே அப்படியே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எந்த சப்ஜெக்டில் ஜிஎஸ்டியில் கேட்டாலும் எந்த ஏரியாவில் கேட்டாலும் சொல்கிறாரு, ஆன்சர் சொல்கிறாரு. இதுதான் ரைட், இது ராங் அப்படிம்பாரு. ஸோ அவர் வந்து லெக்சரராக இருக்கிறாரு. யாராவது தும்கூரில் சித்தகங்கா இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் எடுக்கும்போது அவர் வந்து அங்கே லெக்சரராக கிளாஸ் எடுத்தார். ஸோ அவரை பற்றி சொல்லணுன்னா அது அவர் எனக்கு கொடுத்த டிடிஎல். ஃப்ரீயாக ஷேர் பண்ணுங்கன்னாரு, நானும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ தான் ஒரு என்ட்ரி போட போகிறேன். ஓகே, நான் ஒரு பேமெண்ட் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இது ஆல்ட்ரேஷன் அப்படிங்கும்போதே வந்துருச்சு, லாக் மெயின்டைன் பண்ணணும்னு வந்ததுனால நான் இப்போ ஒரு ஆள் தான் இருக்கணும். அதாவது ஏ அப்படின்னு தான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பின்னு கூட ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் இல்லை, ஆல்ட்டில் நியூ யூசர் வரணும். ஒரு யூசர் அண்ட் பாஸ்வேர்டில் ஒரு ஓனர் அப்படின்றதுல பி அப்படின்றது கொடுத்துக்கிறேன். இது ஒரு யூசர். ஸோ ஏ அப்படிங்கிறது யூசர் ஒன்று இருக்கிறாங்க, பி அப்படிங்கிறது யூசர் ஒன்று இருக்கிறாங்க. இப்போ நான் கம்பெனி விட்டு வெளியில் வந்துடுறேன், ஹெட் ஆஃபீஸ்க்கு மறுபடியும் போகிறேன். ஹெட் ஆஃபீஸில் ஏ அப்படிங்கிறவர் உள்ளார போகிறாரு. அவர் ஒரு என்ட்ரி போடுறாரு. என்ன போடுறாரு? ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது ஒரு என்ட்ரி போடுறாரு. ஒரு 100 ரூபா போடுறாரு. கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டு அடிச்சிடுறாரு. இப்போதான் ஒரு என்ட்ரி விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அதே வந்து ஒரு பூஜா எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அப்படின்றது போட்டுறோம். இப்போ என்ன பண்றாரு? ஏ வெளியில போயிடுறாரு, பி வர்றார், பி உள்ளார போறாரு. பி என்ன பண்றாரு? ஒரு எக்ஸாம்பிள், நான் அது உள்ளே டைரக்டா போயிடுறேன். ஓகே, இப்போ இதுல வந்து இது என்ன பண்றாரு? இது 1000 ரூபாயை மாத்துறாரு. சாரி, இது டிடியில் இன்னும் லோட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், டிடியில் லோட் ஆகல. இந்த கனெக்ட் கம்பெனில நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன் சார். எல்லாத்தையும் வவுச்சரை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு எத்தனை யூசர்ன்றதும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஸோ பி அப்படிங்கிறது ஒரு ஓனர், இன்னொரு ஓனர் சி அப்படின்றது கூட கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ டிடிஎல்ல ஆல்ட் F4ல loaded. Okay,
ஓகே, நான் தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல லோட் பண்றேன், இந்த இடத்துல எனேபிள் பண்றோம், இந்த இடத்துல எனேபிள் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்டன்ல இது வந்து இந்த டேட்டாக்கு எனேபிள் பண்ணிட்டுமா இல்லையான்னு எஸ்ஆர் நோ கேட்கும். இது எஸ் கொடுக்கணும், நம்ம பண்ணலை. அதனால தான் அந்த இது. ஓகே, எஸ் கொடுத்தாச்சு. இப்போ இதை லோட் பண்ணிட்டு இந்த ஆடான்ல போயிட்டு இந்த எஸ் கொடுக்கணும். கொடுத்தாதான் நமக்கு அந்த ஓச்சர் என்ட்ரிலாம் வரும். இப்போ நான் எல்லா ஓச்சரும் என்ட்ரி டெலீட் பண்ணிட்டேன். திருப்பி வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஏ தான் உள்ளார போயிருக்கிறேன். கரெக்டுங்களா? மறுபடியும் கூட ஒரு தடவை நீங்க கூட பார்த்துக்கோங்க. ஏல தான் உள்ளார போறேன். ஓகே, ஏல உள்ளார போய் ஒரு என்ட்ரி போடுறேன். டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் அதே 100 ரூபா போடுறேன். டிராவல் டு கோயம்புத்தூர் அப்படின்றது போடுறேன். அதே வந்து இப்போ இப்போ இன்னொன்று வந்து பூஜா 50 அப்படின்றது ஓகே, இது முடிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். பி போறார், அதே கம்பெனிக்கு பி போறார், பி உள்ளார போறார். இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா கேஷ் புக்கில் போய் சில ஆல்ட்ரேஷன் நமக்கு தெரியாதவோ இல்லை தெரிஞ்சோ எப்படின்னாலும் இல்லை வவுச்சரை சரி பண்றாரு. இது வந்து 1000 ரூபாய் அப்படின்றது மாத்துறாரு. ஸோ இங்க பார்த்து இங்க என்ட்ரி அடிச்ச உடனே ஏன் மாத்துறாரு அப்படின்றது சொல்லாத இந்த இடத்த விட்டு நகர்த்த முடியாது. இது ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணோம்னா எதை வேணாலும் பண்ணுங்க. 100 ரூபாய்க்கு 100 ரூபா பண்ணுங்க, 100 ரூபாய்க்கு வேற எதை வேணாலும் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து இதுக்கு ஏதாவது ஒரு நரேஷன் அவர் கொடுக்குறாரு. வெரிஃபைடு அண்ட் ஃபவுண்ட் கரெக்ட் அப்படின்றது கொடுத்துட்றாரு. இப்போ வந்து முதல்ல என்ன இருந்தது அப்படின்றது டேலியில் இது வரைக்கும் யாருக்கும் என்னன்னே தெரியாது. இந்த 1000 ரூபா மாத்திட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஏக்கு தான் தெரியும். ஆனால் ஏ வந்து தப்பா போட்டாரா, 100 ரூபா போட்டாரா, இல்லை 1000 ரூபா, அதாவது 100 ரூபா தான் கரெக்டா இல்லை 1000 ரூபா தான் கரெக்டா அப்படின்றது ஏ ஏ போடும்போது தெரியாது. ஏன்னா 1000 ரூபா கரெக்டாக இருந்தால் அவர் 1000 ரூபா போட்டிருக்கணும். ஆனால் 100 ரூபா தான் போட்டார். ஆனால் பி என்ன பண்றாரு, 100 ரூபாய்க்கு பதிலாக இல்லை இல்லை இது 1000 ரூபாய் தான், இதுதான் கரெக்ட் அப்படின்னு கரெக்ட் பண்ணி போடுறாரு. இப்போ ஏ வரார், இல்லை இன்னொன்று சி, இப்போ சி வரார், அடுத்தது சி வரார், அதே கம்பெனிக்கு சி வரார். ஹெட் ஆஃபீஸ் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, சி வந்து வரார். அவர் என்ன பண்றாரு, திருப்பி இந்த இடத்துக்கு போறாரு. இல்லை இல்லை இது 1100 ரூபா தான் அப்படின்ட்டு அவர் திருப்பி இல்லை இல்லை இது 1100 ரூபா தான் அவர் ஒன்று பண்றாரு. அதாவது ஏ பிசி 3 பேருமே அடிக்கிற என்ட்ரி என்னதான் கரெக்ட்ன்றது தெரியாது. இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அப்படியே ஆல்டர் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ திருப்பி வந்து எல்லாம் ஃபைனல் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, ஏ வந்து பாக்குறாரு. ஏ தான் அட்மின்னு வச்சுக்கோங்களேன், ஏ தான் ஓனர் இல்லை அட்மின்னு வச்சுக்கோங்க. உள்ளார வந்துடுறாரு. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா டிஸ்பிளேல போறாரு. இது வந்து மெனு எங்க இருக்குன்றது பார்த்துக்கோங்க. டிஸ்பிளே, எக்ஸப்ஷனல் ரிப்போர்ட், இங்க கடைசியா பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆல்ட்ரேஷன் ஹிஸ்டரி இது இருக்கு. ஸோ இதுல என்ட்ரு அடிச்சோம்னா என்னென்ன நடந்தது, எந்த டைம்ல நடந்தது, யார் யார் பண்ணாங்க அப்படின்றது இந்த இடத்து பார்த்தீங்கன்னா இந்த தேதியில இந்த டைம்ல இந்த ஓச்சர் நம்பர் ஏ என்ட்ரு பண்ணியிருக்கிறாரு, 100 ரூபாய் இருந்தது டிராவலிங் எக்ஸ்பென்ஸு, இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து இந்த சிஸ்டத்துல இருந்து போயிருக்குது, யூசர் நேம் வந்து என்னோட கம்ப்யூட்டர் நேம் வந்து டேலி அப்படிங்கிறது இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி முடிச்சிட்டேன். ஆல்ட்ரேஷன் அப்படின்றத போட்டு ஆல்ட்ரேஷன் வந்து பி பண்றாரு. ஓச்சர் நம்பர் 1 டிராவலிங் எக்ஸ்பென்ஸை 1000 ரூபாயா மாத்தி இருக்கிறாரு. இது பழசுக்கு வந்து 100 ரூபாயா இருந்தது, இப்போ 1000 ரூபாயா மாத்தி இருக்கிறாரு அப்படின்றது வந்து பீயிங் அவர் வந்து ஒரு இது கொடுக்குறாரு, ஒரு ஒரு நெரேஷன்ல ரீசன் கொடுக்குறாரு. திருப்பி சி வந்து பார்த்துட்டு அதே இதுக்கு நெரேஷன்றது மாத்துறாரு. ஃபைனல் கரெக்ஷன் ரீசன் என்ன அப்படின்னா ஃபைனல். இது வந்து ரியலா வவுச்சர்ல என்ன இருக்கோ அதுதான் இருக்குமே தவிர இந்த என்ட்ரி எல்லாம் வந்து எங்கேயுமே பிரிண்ட் எதுக்குமே ஆகாது, எங்கேயுமே வராது. இது போட்டு முடிக்கிறார். ஸோ எனக்கு தெரிஞ்சு டேலியில ஒரு 100 ரூபாயை வந்து 10 தடவை மாத்தினாலும் இன்னொரு தடவை மாத்தலாங்களா?
ஸோ இங்கே வந்து என்ட்ரியே விடாது, ரீசன் சொல்லாத வராது. ஸோ இப்போ வந்து பி பண்றாரு, திருப்பி அந்த 300 ரூபாயை போய் 3000 மாத்துறாரு. திருப்பி ஏ வர்றாரு. சாரி, நான் ஹெட் ஆஃபீஸ் போகணும். ஏ வர்றாரு, பிரான்ச்சுக்கு தவறுதலா போயிட்டேன், அதனால ஹெட் ஆஃபீஸ் பண்ணேன். இப்போ அவர் வந்து பார்க்குறாரு என்னதான் நடந்திருக்கு அப்படின்ட்டு. எனி ஓச்சர், நான் ஒரு ஓச்சர்ல மட்டும் உங்களுக்கு புரிதலுக்காக நான் வைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 ரூபா போட்டது, அப்புறம் 1000 ரூபாயா மாறினது, அப்புறம் 1100 ரூபா மாத்தினது, யாருன்னு மாத்தினது, 300 ரூபா மாத்தினது, 3000 ரூபா இங்க மாத்தினது. ஓகே ஓகே சார், இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கா சார்? எஸ் சார். இந்த மாதிரி வேற ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இல்ல இல்ல சார், இன்னும் பார்க்கலாம். இல்ல. இது நான் அப்படியே ஷேர் பண்ணிடுறேன் சார், எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். சரிங்க சார். ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் சார். சார் ஒரு மிஸ்டர் கார்த்திக் ராஜகோபால். எஸ் சார். Sir, if A enters data and he himself correct the data, will entry get recorded அப்படின்னு கேட்குறோம். ஓகே, நம்ம வந்து இப்போ ஏல தான் இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ போயிட்டு திருப்பி அதை வந்து ஒரு இப்படி ஒரு ஆட் ஃபிகரா மாத்திடுறேன். திருப்பி வெளியில போறேன், ஏ உள்ளார போறேன், டிஸ்பிளே, கடைசி ஆயிடுச்சுங்களா? அவர் மாத்தினாலும் வரும், யார் மாத்தினாலும் வரும். அது ஆல்ட்ரேஷனா அது விடாது சார், அவ்வளவுதான். லாஜிக்கே அதுதான். மிஸ்டர் கார்த்திக் ராஜகோபால், உங்க டவுட் கிளியர் ஆயிருக்கும். எஸ் சார். சார் ஓகே, இப்போ இது ஒண்ணு, ஏதாவது கொஸ்டின் ஒரு சின்ன சொல்லுங்க சார். இந்த வவுச்சர் டெலீட் பண்ணிட்டாரு சார் யாரோ ஒருத்தர். நல்ல கொஸ்டின் சார். சார் தெரியல எனக்கு என்ன சார், எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல சார். சி போறாரு, அந்த வவுச்சரை டெலீட் பண்ணிடுறாரு. திருப்பி ஏ வந்து பாக்குறாரு. போயிடும். இது வந்து எதனால போயிடும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அவரை எந்த கிளைண்டா இருந்தாலும் சரி டெலீட் ஆப்ஷன் வந்து இருக்கக்கூடாது. அதாவது டேலியில யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுல வந்து டெலீட் ஆப்ஷன் இருக்கக்கூடாது. ஒன்ஸ் டெலீட்டட். ஸோ இது வந்து முடியுமா முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது வந்து ப்ராக்டிக்கலா உள்ளார இன்டர்னலா உள்ளார உட்கார வைக்கிறது சிரமம். ஏன்னா 10 பேர் ஆல்டர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க சார், இந்த டேட்டாலாம் எங்க ஸ்டோர் ஆகும் சார்? அதுக்குன்னு ஒரு இடம் வேணும் இல்லைங்களா? அதனால வந்து டெலீட் ஆப்ஷன்லாம் கமாண்ட் மாதிரி, இதை டெலீட் பண்ணா எல்லாத்தையும் இந்த வவுச்சரே தூக்கிடு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதை நம்ம எங்க பிடிச்சி இங்க வைக்கிறது அப்படிங்கிறதுனால டெலீட் ஆகும். அந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது டெலீட் என்ற ஆப்ஷனை கொடுக்க கூடாது யூசர்ஸ்க்கு. எஸ் சார், அந்த யூசருக்கு டெலீட் ஆப்ஷனை ஹைட் பண்ணுங்க, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஏன்னா இது உள்ளார டேலி உள்ளார இருக்கிறதுனால எனக்கு தெரியும் சார், ஒரு டெலீட் அப்படிங்கும்போது டோட்டல் டெலீட்னு தான் ஒரு கமாண்ட் இருக்கு. இல்லது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க போய் அதை கொண்டு போய் ஆப்ஷனல்ல மாத்தணும். அந்த ஆப்ஷனல்ல மாத்தினா ப்ரோக்ராம் ஜாஸ்தி ஆகும். ப்ரோக்ராம் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு டெலீட் பண்ணி வைக்கிற போது அந்த நம்பரை பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி, திருப்பி ஒரு இன்சர்ட் பண்றீங்க அப்படின்னா அதை என்ன பண்றது, இதை என்ன பண்றது அப்படிங்கிறது கேள்வி வரும். ஸோ டெலீட் ஒன்ஸ் டெலீட்னா அந்த வவுச்சர் நம்பர் 4 டெலீட்டட், மறுபடியும் போடுறீங்கன்னா 4. அதுக்காக இந்த மாதிரி பண்றது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார், தேங்க்யூ. ரைட் சார். ஓகே சார், நாம ஆக்சுவலா
மீனாட்சி சார் கேட்டது நல்ல அருமையான கொஸ்டின் இது. எஸ் சார், இந்த மாதிரி தான் தேவை. கண்டிப்பா. தேங்க்யூ மீனாட்சி சுந்தரம் சார். எஸ் சார். ஓகே கேள்விகள் சார், ஓகே, தேங்க்யூ. கேள்விகள் ஏதேனும் இருந்தா நீங்க கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு. வணக்கம். இன்று நாம் பயின்ற தலைப்பானது டேலி பிரைம் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ். இதனை சிறப்பாக நடத்தி கொடுத்த நமது நண்பர் எல்லோராலும் அன்பாக டேலி சேகர் என்று அழைக்கப்படும் திரு தன்சேகர் அவர்களுக்கு எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்சேகர் சார் வந்து ஒரு அறிவு பொக்கிஷம். அவர்கிட்ட இன்னைக்கு அவர் சொன்ன சின்ன சாம்பிள். நான் அவர்கிட்ட எவ்வளவு கத்துட்டு இருக்கேன். இது இந்த சொன்னார் இல்லையா தும்பூர் கிளாஸ்ல, அந்த கிளாஸ்ல அவரை டெய்லியும் அவர்கிட்ட கத்துக்கணும். அப்ப கூட சோர்ந்து போல அவர் பொக்கிஷமே சொல்லலாம். அல்ல குறையாம வந்துட்டே இருக்கும். அக்ஷய பாத்திரம் தான் அவர் நம்ம நல்லா யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம நல்லா ஷைன் பண்ணலாம். அதனால அவருடைய இந்த பணிச்சுமைக்கு இடையே எங்களுக்கு இந்த நேரத்தை அமைத்து கொடுத்த டேலி சேகர் அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்று காணொலிக்கு வந்திருந்த அனைத்து நமது சங்க உறுப்பினர்களுக்கும் மற்றும் பங்கேற்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற காணொலியை நாம் அறிவு பகிர்தலுக்காகவே நடத்துகிறோம். இதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஒவ்வொரு 2வது மற்றும் 4வது சனிக்கிழமையும் இது போன்ற காணொலியை நடத்தி கொண்டு வருவது அனைக்கும் தெரிந்ததே. இதை தொடர்ந்து அடுத்த வாரம் அடுத்து செகண்ட் சண்டே அதுல இஎஸ்ஐ பிஎஃப் ரிட்டர்ன் ஃபைலிங் ப்ரொசீஜர் இதை நடத்தி கொடுப்பவர் ஐயா ஆபி பெருமாள் அவர்கள். இதிலும் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு வரியாளர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வரவேற்புரை ஆற்றிய தலைவர் திரு எம் கார்த்திகேயன் அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய நமது செயலாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் நன்றி சார். வணக்கம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. Don't forget to subscribe to our Vari Alosgargal Sangam YouTube channel. Please like, comment and subscribe to our channel and click the bell icon to get video updates.